சரி, டேட்டா கலைக்குள்ள போவோம். 2019 உள்ள MCQ. சோ 2019 முதலாவது ஃபீல்ட்ல வந்திருக்கு 5வது MCQ. இந்த 5வது MCQ வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னா அந்த ஐடியாவை விட்டுட்டாங்க. இப்ப அது கேட்கான்னு தெளிவான விதத்துல வைப்பாங்க. அப்ப இது கேள்வி வந்து சேஞ்ச் ஆகும். இதே கேள்வி தான் இருக்கும்னு சொல்லி இல்ல, இந்த கேள்வி சேஞ்சஸ் வரையிலும். ஏன்னா ஒரு புள்ளித்திணிவு காரணமாக ஈர்ப்பழுத்தம் வியின் தூரம் ஆர் உடனான மாறிலி மேய்ச்சிருந்த முதல் வாய்ப்பு இருக்கு. அன்லைன் பண்ணுங்க புள்ளித்திணிவு. இந்த கேள்வி புள்ளித்திணிவு கேட்டதை கண்டு எல்லாருக்கும் டிரெக்டா ஒரு புள்ளித்திணிவுல இருந்து நீங்க சமன்பாடு பாத்தீங்கன்னா ஆர் தூரத்துல ஈர்ப்பழுத்தம் B7 மைனஸ் GMO ஆர் சொல்லி B7 மைனஸ் GMO ஆர் சொல்லி வரப்போகுது. இது ஒரு புள்ளித்திணிவு. சோ புள்ளித்திணிவு மைனஸ்ல வரதால V வந்து ஆர். இப்ப நான் VR எங்க எடுத்துறேன்னு பெருக்கமா எடுத்துன்னு சொன்னா மைனஸ் GM. இந்த GM பெருக்கம் சொல்றது மாறி. அந்த குறித்த திணிவுக்கு GM பெருக்கம் சொல்றது மாறி. சோ எனக்கு இத போயிடும் VR சமன் மைனஸ் K சொல்லி அப்ப XY சமன் மைனஸ் A ன்ற கிராஃப் வரப்போகுது. சோ சதுரடி பரவலை மைனஸ்ல வரப்போகுது. சோ புள்ளித்திணிவுக்கு நீங்க எடுத்ததால ஆர் தூரத்துல VR அந்த மாறல் வந்து மைனஸ்ல வரும். இது ஒரு புள்ளித்திணிவுக்கு. இதே கேள்வி வந்து ஒரு கோலத்துக்கு கேட்டிருந்தான்னு சொன்னா இப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏண்டா கோலம் ஒன்றுல இருந்து மேற்பரப்புல இருந்து ஆர் தூரத்தை சாரி மையத்துல இருந்து ஒரு ஆர் தூரத்தை அங்கால் எடுத்துன்னு சொன்னா இந்த டைம் V7 மைனஸ் GMO ஆர் ஓகே. இந்த டைம் V7 மைனஸ் GMO ஆர்னு சொல்லுது ஓகே. ஆனா இதே நேரம் நான் இத வந்து இதுக்குள்ள பார்த்தேன்னு சொன்னா அப்படி வராது. ஏன்னா இதுக்குள்ள திணிவுன்னு சொல்லி மாறப்போகுது. உதாரணமா இது அடர்த்தி என்ன டின்னு சொல்லி இருக்கேன். இந்த கோலத்துல அடர்த்தி என்ன டின்னு சொல்லி இருக்கேன். இதுக்கு உள்ள ஒரு ஆர் தூரத்துல ஒரு ஸ்மால் ஆர் தூரத்துல உள்ள நான் ஈர்ப்பழுத்தத்தை பார்த்தேன்னா இது கோலம் இதுக்கு உள்ள நான் ஸ்மால் ஆர் தூரத்துல பார்க்கணும். ஈர்ப்பழுத்தத்தை பார்த்தேன்னு சொன்னா நல்லா பாருங்க. இங்க உள்ள அழுத்தத்தை நான் பார்க்க போறேன். V7 மைனஸ் G எம்முக்கு மேல நான் போடணும் அடர்த்திய இது கொண்டு இருக்க கனவுல அளவு இருக்கணும் 4/3 பை ஆர் கணம் கீழே ஆர் சொல்லி வரப்போகுது. ஸோ V7 மைனஸ் G D இன்டூ 4/3 பை ஆர் வர்க்கம் சொல்லி வரப்போகுது. ஸோ இதுக்குள்ள வந்து V வந்து மைனஸ் ஆர் வர்க்கத்துக்கு நேர்வே சமன், வெளியில வந்து V நேர்வே சமன் ஒன்னீங்களா. ஸோ ஒரு கோலத்துக்கு நீங்க கிராஃப் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கிராஃப் எப்படி மாற போகும்னா இது நீங்க வர மாட்டோம் Y7 மைனஸ் AX ஸ்கொயர் Y7 மைனஸ் AX ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிருந்தா அந்த இந்த அதிகரிக்கும் கிராஃபும் இங்கால வந்து இப்படி போகும். ஸோ இது மையத்திலிருந்து மேற்பரப்பு வர காலம் இப்படி மாறும் ஈர்ப்பல். சரியா? ஏண்டா இந்த கேள்வி வந்து புதுசா ரிசோர்ஸ் புக்ல எட் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்த வந்து ரிசோர்ஸ் புக்ல எட் பண்ணியிருக்கான். ஆனா என்னன்னு சொன்னா இது வந்து நோட்ல என்ன பெருசா பரவாயில்ல குடுபடுத்து நான் காண இல்லைன்னா ஆகையில இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இது கான்செப்ட். சரியா? இதான் 2019 வந்து 5வது MCQ. சோ நான் இப்ப அடுத்து மூவ் ஆகேன். நோட் பண்ண வேண்டிய விஷயங்களை. அடுத்தது 14வது MCQ. அடுத்து வந்து 17வது MCQ. 14வது MCQ ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. 2014 8வது MCQ பேஸ் பண்ணதான் இது. 2019 17 வந்து 2014 வந்து 8வது MCQ பேஸ் பண்ணினது. கொஞ்சம் பாஸ் பேப்பர் பாத்துக்கோங்க. இப்ப ஏன்னு சொல்லி ஒரு புள்ளியில இருந்து சமதூரத்துல இங்க என்ன இருக்கு +3Q. அதே மாதிரி இங்க இருந்தும் இங்க +Q. இங்கால சைட்ல பாத்தீங்கன்னா +Q. இங்கால சைட்ல இங்க +Q. இதுல +3Q. இங்கால +Q. இங்கால -Q. இங்கால வந்து +Q. இப்படி வச்சிருக்கான். இப்பவே கேட்கான என்னன்னு சொன்னா ஏண்டு செல்லிய புள்ளியில உள்ள மின்புலம்னு சொல்லியது ஒரு காவிக்கணியம். சோ காவிக்கணியம் சொன்னா பருமன் இருக்கும் திசைன்னு இருக்கும். சோ இங்க ஒரு கூலம் ஏற்றத்தை வச்சா அது தாக்க விசதான் இந்த ஏண்ட புள்ளியில வர மின்புலம். நான் இப்ப ஒரு கூலம் ஏற்றத்தை கொண்டு வந்து இதுல வச்சேன்னு பாருங்க. இது என்ன செய்யும் இங்காலுக்கு தள்ளும் 3Q இங்கு இந்த தூரம் ஏன்னு செல்லியதால 3Q இங்கு 4π A வர்க்கம். இதுவும் என்ன செய்யும் இங்காலுக்கு தள்ளும். இது ரெண்டும் பருமன்ல எப்படி இருக்கும் சமனாய் இருக்கும். இது தள்ளியதும் பருமன்ல சமனாய் இருக்கும்.
இது என்ன செய்யும் சொன்னா இதே இணைச்ச கோட்டு வழியே இங்க அழுதல் இதுவும் என்ன செய்யும்டா அதுக்கு எதிராக இங்க அழுதல் ரெண்டும் எப்படி இருக்கும் பர்மனன்ட் சமனா இருக்கும் காரணம் ரெண்டுக்கும் தூரம் சமன் ஏற்றம் சமன் வடியாது இதுவும் என்ன செய்யும்டா இது இங்கால தள்ளும் இது இங்கால தள்ளும் ரெண்டுமே எப்படி இருக்கும் பர்மனன்ட் சமனா இருக்கும் இந்த ஏற்றம் இங்கால தள்ளும் சரியா இந்த ஏற்றம் என்ன செய்யும் சொன்னா இங்கால கவர் ஏண்டா ஒரு நேரேற்றத்தை நான் கொண்டு வச்சேன்னு சொன்னா மறையேற்றம் என்ன செய்ய போதும் கவர போகுது சோ அந்த ஏற்றம் என்ன செய்யணும் சொன்னா இங்கால கவரும் சோ இதனால வந்து 2 இருக்கு இந்த ஏற்றத்தால இந்த ஏற்றத்தாலே பர்மனன்ட் சம்பந்தமா வரதால 2 வரப்போகுது இப்ப நீங்க பாருங்க இங்க இது ரெண்டும் பர்மனன்ட் சமன் திசையில இது ரெண்டும் பர்மனன்ட் சமன் திசையில இது ரெண்டும் பர்மனன்ட் சமன் திசையில அப்ப இந்த புள்ள தாக்க இந்த ஒரு புலத்துல தாக்க விசை எல்லாத்தையும் என்ன செய்யணும் இல்லமாக்கு ஏன்னா பர்மனன்ட் சமன் திசையில சோ அதால வர விளைவுகள் 0 சோ இதுல விளைவுல நீங்க போறது இந்த திசையில 2F3 இந்த திசையில 2F3 அப்ப இங்க உள்ள மின்புலச்சரிவு இந்த திசையில இருக்க போகுது எப்படின்னா 2 into ஏற்றம் Q இந்த தூரம் ஏன்னு சொல்லி சொல்லுவார் சோ Qing is 4 pi epsilon naught A work சோ நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா Qing is 2 pi epsilon naught A work சொல்லி வரும் இந்த திசையில சரி நார்மலான முறையில கேள்வி கேட்டிருக்கான் இதை நீங்க நார்மலா செய்யணும் அப்படி இல்லண்டா இந்த MCQ செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தவே இல்லை திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா சரி இங்கால எல்லாம் பர்மனன்ட் சமன் திசையில பர்மனன்ட் திசையில எல்லாம் விளங்குது இங்கால திசை வரப்போகுது ஆன்சர்ல பாருங்க அந்த திசையில ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு சோ அது மட்டும் தான் ஆன்சர் என்ன சரி செஞ்சுட்டு நீங்க தேவையில்லை இலகுவான முறையில ஆன்சர் எடுத்து கேளும் அந்த மாதிரி கேள்வியை இலகுவான முறையில மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டு போ சரி நான் பார்த்த MCQ பாயிண்ட் 18வது MCQ கொள்ளளவையோடு சம்பந்தப்பட்டது கொள்ளளவியை பொறுத்த மட்டும் சமாந்தர தட்டை கொள்ளளவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இது சேமிக்கப்பட்ட ஏற்றம் Q சமன்டா CV சமன் இந்த கொள்ளளவு C சமன்டா AF D சமன் இது சேமிக்கப்பட்ட சக்தி சமன்டா half V சமன் சரியா இவ்வளவு இந்த கொள்ளளவில் உள்ள சம்பந்தமான ஒரு ஷார்ட் ஒரு நோட் வந்து பார்த்தா இப்படி வரும் இங்கால நீங்க பிளஸ் ஏற்றம் சென்றுண்டா அதுக்கு சமனான மைனஸ் ஏற்றம் இங்கால இருக்கு சரியா இதை வந்து நீங்க சமாந்தரமா தொடர்பு செஞ்சீங்கன்னு சொன்னா கொள்ளளவியை வந்து சமாந்தரமா தொடர்பு செஞ்சீங்கன்னு சொன்னா சமவெளி கொள்ளளவம் வந்து எப்படி வரும்னா C சமன் C1 plus C2 சொல்லியும் தொடரா கொள்ளளவத்தை இது போட்டீங்கன்னு சொன்னா சமவெளி கொள்ளளவு என்ன வரும்னா ஒன்றியில் C சமன் ஒன்றியில் C1 plus ஒன்றியில் C2 சொல்லி வரும் இவ்வளவு கொள்ளளவை பற்றிய ஷார்ட்டா நார்மலான தியரி இப்ப இதுல வாங்க நீங்க இவன் செல்லியார் கொள்ளளவை சம மின்னியக்க விசைகளுடைய இரு மின்கலங்களாலும் சக்தியை சேமித்து வைக்கத்தக்க ஒரு சுற்றை அமைப்பதற்கு தரப்பட்டுள்ள பின்வரக்கூடிய எது உயர் சக்தியை சேமிச்சிருக்கு அப்ப தந்த உருக்கள்ல எது உயர் சக்தியை சேமிச்சும் இப்ப ஒன்னாவது பாருங்க இதுல 2 பேட்டரி போட்டுருக்கோம் நான் ஒரு பேட்டரியை வீண்டு செல் எடுக்கிறேன் சமனான கொள்ளளவா போடுவேன் சோ நான் ஒவ்வொரு கொள்ளளவத்தையும் சீனு செல் எடுக்கிறேன் அப்ப எனக்கு கேள்வியில ஒரு பேட்டரிய மின் வோல்டேஜ் V ஒரு கொள்ளளவத்துல இது வந்து என்ன C இப்ப நீங்க பாருங்க இப்ப நீங்க இந்த கேள்வியில பாருங்க இது ரெண்டுக்கு சமவெளி கொள்ளளவு என்ன வர போதும் இது ரெண்டுக்கும் பதில் எனக்கு சமவெளி கொள்ளளவு என்ன போடலும் C/2 சொல்லி போடலும் இது ரெண்டுக்கு மேல சமனான பேட்டரி என்னத்தை போடலும் 2V போடலும் ஏன்னா இதுவும் B இதுவும் B சரியா பேட்டரிகள் இப்படி இருக்க நேரம் இங்க V அழுத்தம் இங்க V அழுத்தம் 2V அழுத்தம் இருக்க போதும் இதுக்கு பதில் எனக்கு C/2 போடலும் காரணம் இந்த ஈக்குவேஷன் படி நான் போறதால சோ ஒன்னாவது விடையில வார சுற்று எனக்கு எழுதணும் எப்படின்னா சமவெளி கொள்ளளவு C/2 2V வெற்றி சமவெளி கொள்ளளவு என்ன C/2 2V வெற்றி இது ஒன்னாவது விடைக்கு வாரது சரியா இதுல சேமிக்கப்பட்ட சக்தியை நான் பார்த்தேன்னு சொன்னா பாருங்க half Vக்கு பதிலா 2V இப்ப எனக்கு Q தெரியா அப்ப Q தெரியான்னு சொன்னா Q சமன் CV ன்ற ஈக்குவேஷன்ல நான் Q போட்டா இந்த ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ணி எடுக்கல E சமன் half V ஸ்கொயர் C சொல்லி Q க்கு பதிலா CV போட்டா அப்ப எனக்கு இங்க V ஸ்கொயர் வரதால 2V முழுவதும் இருக்கு C/2 சோ இதுல ஒன்னாவதுல சேமிக்கப்பட்ட E1 க்கு சமன் சொன்னா CV ஸ்கொயருக்கு சமன் ஒன்னாவது சேமிக்கப்பட்ட சக்தி க்கு சமன் CV ஸ்கொயருக்கு சமன் சாரி ஒன்னாவது C/3 ஏண்டா இங்க இன்னொரு கொள்ளளவு இருக்கு நான் 2 தான் வரைஞ்சிருக்கேன் சாரி அப்ப இங்க C/3 வர போகுது அப்ப இங்க C/3 வர போகுது சோ 2 CV ஸ்கொயர் இங்க 3 க்கு சமன் சாரி
கேள்வியை பாருங்க 3 கொள்ளளவு இருக்கு சோ C/3. இப்ப நான் அடுத்ததுக்கு வரேன். இப்ப ரெண்டாவது சுற்றுக்கு நான் வரேன். இப்ப இது என்ன E1 ஒன்னாவது சேமிக்கப்பட்ட சக்தி. இப்ப நான் ரெண்டாவது சுற்றுக்கு வரேன். ரெண்டாவது பாருங்க அதே மாதிரி சமாந்தரமா 3 கொள்ளளவு இருக்கு. வெற்றி வந்து சமாந்தரமா 2 போட்டு வச்சிருக்கு. வெற்றியை வந்து சமாந்தரமா 2 போட்டு வச்சிருக்கு. அப்படின்னு சொன்னா இதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன போடலாம்? C/3 போடலாம். அப்பா அதுக்கு பதிலா நான் போடுறேன் என்ன C/3. இப்ப நீங்க பாருங்க இந்த கொள்ளளவை குறுகிய வோல்டேஜ் இதுவும் V. இங்கே நான் புய்தொடர்பு செஞ்சா இங்கே மழுத்தம் V, இங்கே மழுத்தம் V. சோ கொள்ளளவை குறுகிய வோல்டேஜும் என்ன V. சோ இதுக்கு பதிலாவும் V வோல்டேஜ் உள்ள தனி பெற்றிய போடலாம். V வோல்டேஜ் உள்ள தனி பெற்றிய போடலாம். சோ இதுல சேமிக்கப்பட்ட சக்தி E2 நான் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா half V² C/3. சோ CV² இங்க 6 சொல்லி வரும். CV² இங்க 6 சொல்லி வரும். சோ E1 நான் ஆல்ரெடி கண்டுட்டேன் வந்துச்சு 2 CV² இங்க 3. E2 நான் இப்ப காணியேன் அது எனக்கு என்ன வருது CV² இங்க 6 சொல்லி வருது. சரியா? இப்ப நான் மூணாவது சுற்றுக்கு போறேன். இப்ப அதுல மூணாவதுக்கு போறேன். மூணாவது என்ன சொன்னா சமாந்தரமா 3 கொள்ளளவு. கொள்ளளவு எப்படி இருக்கு? சமாந்தரமா 3 இருக்கு. அதோட சேர்த்து தொடரா 2 பெட்டி. அது குறுக்க தொடரா 2 பெட்டி. இப்ப எனக்கு இந்த சமாந்தரம் 3 கொள்ளளவுக்கு பதிலா என்ன போடணும்? 3C போடணும். இந்த பெட்டிக்கு பதிலா 2V போடணும். சோ E3 3 சேமிக்கப்பட்ட சக்தி என்ன சொல்லி பார்த்தேன்னா half 4V² வர்க்கீச்சன் சொன்னா 4V² தர 3C. சோ இத நான் ஷார்ட் பண்ணினா நீங்க பாருங்க 6CV² வரும். சோ E3 ல சேமிக்கப்பட்ட சக்தி என்ன? 6CV². இதுதான் E4 க்கு போறேன். சரியா? இந்த உருமாற்றம் செஞ்சு போறேன். சோ நான் இப்ப E4 க்கு போறேன். E4 ல என்ன செஞ்சான்னு சொன்னா இதே விஷயம். ஆனா இங்க நல்லா பாருங்க இந்த பேட்டரியோட இன்னொரு பேட்டரி இங்கே போடும். சோ இது குறுக்க V வோல்டேஜ் தான், இது குறுக்க V வோல்டேஜ் தான். சோ இந்த கொள்ளளவு குறுக்க என்ன இருக்க போதும்? V வோல்டேஜ் தான் இருக்க போதும். அப்ப எனக்கு இது V போடலாம். சோ E4 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா half V² பதிலா V² தான் 3C. சோ 3 CV² இங்க 2 வரும். அப்ப E4 என்ன 3 CV² இங்க 2. இப்ப அடுத்ததுக்கு வாங்க. அடுத்தது என்ன செஞ்சான்டா சுற்றை இப்ப மாத்துவான். எப்படி மாத்துவான்? மேல 2 கொள்ளளவு சமாந்தரமா, கீழே ஒரு கொள்ளளவு அதுக்கு தொடரா 2 பெட்டி. இப்ப எனக்கு இந்த 2 பெட்ரிக்கும் பதிலா என்ன போடணும்? எனக்கு 2V சொல்லி போடணும். சோ 2 பெட்ரிக்கும் பதிலா 2V. ஓகே, கொள்ளளவு காணும். இது ரெண்டுக்கும் சமமான கொள்ளளவு என்ன? C/2. அப்ப இது ரெண்டுக்கும் பதிலா இங்க வரப்போறது C/2. இங்க C. இது ரெண்டும் இப்ப சமாந்தரம் கூட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா 3C/2. அப்ப தனி கொள்ளளவு நான் போட வேண்டியது 3C/2. இப்ப இதுல E5 ன்னு சொல்லி பார்த்தேன்னா half 4V² 3C/2. சோ இத நான் ஷார்ட் பண்ணினேன்டா 3CV² வரும். சோ E5 என்ன 3CV². ஆகவே இதுல மேக்ஸிமம் சக்தி வந்து E3 கொண்டிருக்க போதும், அதே நேரம் மினிமம் வந்து E2 கொண்டிருக்க போதும். அந்த கேள்வியில கேட்டது மேக்ஸிமம் உயர்ந்தபட்ச சக்தி சேமிக்கப்பட்டது. ஆகவே ஆன்சர் இது வரப்போ உங்களுக்கு மூணாவதாக இருக்கும். பெட்டி பெரலா வந்தா அப்படின்னா சமாந்தரமா வந்துருச்சுன்னா அந்த வோல்டேஜ் மாறாது. இப்ப இதுக்குள்ள இதோட இப்படி சமாந்தரம் நான் போட்டேன்டா இது வீண்டு சென்னா இது வீண்டு சென்னா இந்த கொள்ளளவை குறுக்கு இதா இருக்கும். தொடரா வந்துருச்சுன்னா இது V சோ கொள்ளளவை குறுக்கு 2V வரும். சரியா? இவ்வளவுதான் இந்த கேள்வியோட விஷயம். இப்ப இந்த கேள்வி இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஒரு உள்ள யோசிச்சாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேள்வி நான் செய்யணும். சேமிக்கப்பட்ட சக்திக்கு உங்களுக்கு தெரியும் E = half VQ. இதுல நீங்க எடுத்து சம்பாடனை E = half V². கொள்ளளவும் கூட இருந்து வோல்டேஜும் கூட இருந்தா அது என்ன செய்யும்? உயர் சக்தி சேமிக்கப்படும். அப்ப நீங்க ஆன்சர்ல பாருங்க வோல்டேஜ்ல கூடினது எது? 1வது 3வது 5. மத்ததெல்லாம் VV தனி பெரலா போட்டு கிடக்கு, இது தொடரா போட்டு கிடக்கு. சோ அது அடுத்தது வந்து கொள்ளளவுல கூடினது எது? 3வது 4வது. மத்ததெல்லாம் கொள்ளளவும் குறைஞ்சது. சோ இது ரெண்டுக்கும் அகப்பூடுற விஷயம் என்ன? 3. சோ ஆன்சர் 3. நார்மலா எடுக்கவும் இல்ல, கஷ்டப்பட்டு இப்படி போகவும் இல்ல. இது வந்து உங்களுக்கு விளக்கத்துக்காக நான் மேக்சிமம் பயன்படுத்து. சரி,
இப்ப 19ஆம் எம்சிக்கு போவோம். மின்காந்த தூண்டோட சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் எம்சிக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எம்சிக்கு வந்துட்டே தான் இருக்குது. சோ அந்த நிலைமாற்றியோட சம்பந்தமான எம்சிக்யூகள்ல இவன் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கும். பாருங்க, வலு 60 வாட்ஸ் உடைய இலட்சிய நிலைமாற்றி. ஏன் இங்க இலட்சிய நிலைமாற்றி யூஸ் பண்ணினா? இலட்சிய நிலைமாற்றி என்னன்னா, நிலைமாற்றி சுருள கம்பிகள தடை வருந்தானே, அந்த தடை 0. அப்ப வலு விரயம் இல்ல, 100%. இங்க நாங்க என்ன செய்ய போகுது, வலுவை கொடுக்க போகுது. அப்ப 60 வாட்ஸ் உடைய ஒரு இலட்சிய நிலைமாற்றி முதன்மை சுருளோடாக 6 ஆம்பியர் மாறிடுச்சு. இது 60 வாட்ஸ், இதுக்குள்ள 6 ஆம்பியர் போகும். இப்ப அந்த கேள்வி என்ன, நிலைமாற்றியின் வகையையும் ஓட்ட விகிதத்தையும் முதன்மை சுருள் துணை சுருள் சரியான வகை கொடுப்பது. இப்ப செகண்டரியில என்ன வரும்? இது 60 வாட்ஸ் சொன்னா செகண்டரி வேலை கொண்டிருக்க போதும் 60 வாட்ஸ் தான் கொண்டிருக்க போகும். இது 60 செகண்டரி என்ன செய்ய போதும் 60 வாட்ஸ் தான் கொண்டிருக்க போதும். அடுத்தது இதுல பயப்பு வோல்ட் அளவு. பயப்பு வோல்ட் அளவு சொல்றது 6 ஆம்பியர் ஓட்டம் பாயும் போது பயப்பு வோல்ட் அளவு 12. அப்ப இதுல வர வோல்டேஜ் என்ன? 12 வோல்ட். இதுல வர வோல்டேஜ் என்னது? 12 வோல்ட். இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, இதுல போற வோல்டேஜ் பார்க்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் P = VI, 60 = V × 6. சோ V என்ன? 10 வோல்ட். அப்ப நீங்க இன்புட்ல கொடுக்க 10, அவுட்புட்ல எடுக்க 12. சோ இங்க என்ன நடக்குது? படி உயர்த்துகை நடக்குது. அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 விஷயம் இருக்கு, படி குறைவு, படி உயர்த்து. அப்படின்னா இன்புட் பண்ண வோல்டேஜோட அவுட்புட்ல கூடுதலான வோல்டேஜ் நீங்க எடுக்கீங்கன்னு சொன்னா படி உயர்த்துகை நடந்திருக்கு. இன்புட் பண்ணதோட அவுட்புட்ல குறைவா எடுக்கீங்கன்னு சொன்னா படி குறைப்பு நடந்திருக்கு. அப்ப இன்புட் பண்ணதோட அவுட்புட்ல நீங்க கூடுதலா எடுக்கீங்க, சோ உங்க படி உயர்த்துகை. இதுல வர மின்னோட்டத்தை கட்டு கிடக்கு. இதுக்கு நீங்க P7 VI போட்டா வலு P7 VI ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னு சொன்னா 60 × 12 × I. சோ I இங்க 5 ஆம்பியர். சோ இங்க 6 ஆம்பியர், இங்க 5 ஆம்பியர். சோ பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இல்லாத மின்னோட்டத்துக்கான விகிதத்தை கேட்டிருக்கான். 6க்கு 5. என்ன இங்க நிலைமாற்றி எப்படி தொழிற்படுது? படி உயர்த்துகையா தொழிற்படுது. அப்ப இந்த கேள்வி என்ன டீப்பா கொண்டு போயிருமா இருக்கு? படி உயர்த்துகைன்னு சொன்னா பிரைமரியில உள்ள சுருளோட எண்ணிக்கையோட செகண்டரியில சுருளோட எண்ணிக்கை எப்படி இருக்கணும்? கூடுதலா இருக்கணும். காரணம் பாருங்க, VP-யோட VS கூட. சோ NP NS ன்னு சொல்லி அது NP = VP × VS. சோ இதே நீங்க நமக்கு என்ன செய்யணும்? டிசைன் பண்ண. சரியா? லேசான ஒரு கேள்வி, கொஞ்சம் டீப்பான முறையில கேட்டிருக்கான். அப்படின்னா தியரி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியணும், சக்தி போறதெல்லாம் தெரியணுன்றதுக்காக அந்த முறையில கேள்வியை வினவி இருக்கான். இப்ப 20ஆம் எம்சிக்கு வாங்க. MCQல ஒரு I மின்னோட்டம் ஒன்று போகுது. சரியா? இங்கால ஒரு கடத்தி ஒன்று வச்சிருக்கோம். இந்த கடத்தில என்ன எண்ணிக்கையான ஒன்று இருக்குன்னு சரியா? பாப்போம். I மின்னோட்டம் ஒன்று போதும். கடத்தி ஒன்று வச்சிருக்கான் R2. இத குறுக்கோட்டு பரப்பு என்னன்னு சொன்னா A குறுக்கோட்டு பரப்பு. சரி, இப்ப சொல்லலாம் உருவில் காட்டப்பட்டவாறு சராசரி ஆரையும் குறுக்கோட்டு பரப்பு A உடைய ஒரு பிளாத்திக்கு வளையத்தின் எண்ணிக்கையான முறுக்குகளை சுற்றுவதன் மூலம் ஒரு சுருள் அமைக்கப்பட்டுள்ளது. ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் போது ஒரு நீண்ட நேர்கம்பியின் ஓரச்சாக வைக்கப்பட்டுள்ளது. நேர்கம்பியினூடாக உள்ள ஓட்டத்தின் மாற்ற வீதம் I0 cos ωt எனின் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை EMF தருவது. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை தான் கேட்கும். இப்ப நீங்க பாருங்க, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வழக்கை தக்கை திருவி யூஸ் பண்ண நேரம் பெரு விரல் திசை மின்னோட திசை தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் குறிக்கும். சரியா? அப்ப இங்கால என்ன செய்யுதுன்னா மின்னோட்டம் போகுது. சோ காந்தப்புலம் என்ன செய்ய போகுதுன்னா இப்படி வரப்போகுது. இந்த திசையில காந்தப்புலம் வருது. இதை சுத்தி இப்ப நான் இதை இப்படி எடுத்து என்ன செய்யணும்னா பாருங்க, இப்படி இந்த திசையில மின்னோட்டம் போகுது. சோ காந்தப்புலம் என்ன செய்யணும் சொன்னா இங்கால திசையில வரணும். அப்ப இங்க வெளிநோக்கியும் இங்க உள்நோக்கியும் காணும். இப்ப இந்த மின்னோட்டத்தை குறைச்சாங்க. மின்னோட்டம் என்ன நடக்குன்னு சொன்னா I0 sin ωt மாறப்படுவ நேரம் என்ன தூண்டப்படும்? இந்த நேரம் தூண்டப்படுவ நேரம் இதுல மின்னோட்டம் வரப்போகுது. இந்த கம்பிலாம் தூண்டப்பட போகுது. எனக்கு காந்த பாயத்துல மாற்றம் இல்லை. காந்த பாய மாற்றம் வர்றது காரணம் என்ன சொன்னா இந்த கம்பிலாம் தூண்டப்பட போகுது. இப்ப நீங்க பாருங்க, இதுல இருந்து R தூரத்துல காந்த ஒரு முடிவிலி கடத்தில இருந்து R தூரத்துல காந்தப்பாய அடர்த்திக்கான கோவை என்ன? μ0 I × 2πd. μ0 I ×
2 pi d. இப்ப தூண்டிய மின்னியக்கு விசைக்கு சமன்பாடு என்ன? E சமன் d pi by dt. இங்க நான் பருமனை மட்டும் தான் பார்க்கேன். ஏன்னா தூண்டிய மின்னியக்கு விசை தான் கேட்டிருக்கான். திசை. சோ இங்க நீங்க பாருங்க d pi by dt என்னன்னா பைக்கு பதில் எனக்கு போடல ban over dt. இப்ப n எண்ணிக்கையான சுருள் a எண்ணிக்கையான சொல்லியிருக்கான். சுருள்ட முறுக்கங்கள் எண்ணிக்கையில மாற்றம் இல்ல, குறுக்கோட்டு பரப்புல மாற்றம் இல்ல. அப்ப இங்க மாறப்போறது என்ன? காந்த பாயாடு. சோ தூண்டிய மின்னியக்கு விசை E என்று சமன் என்னன்னா a ன்னு நான் வெளிக்கெடுத்தா dB by dt. இப்ப இந்த dB by dt சொல்றதுக்கு இந்த கோவை கொண்டு பிரதியிடப்படும். ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு நீண்ட கடத்தின தாள். அப்ப நான் இதை கொண்டு அப்ளிகேஷன்ல போட்டா an சமன் mu naught I over 2 pi d dt ன்னு சொல்லி வரும். இப்ப எனக்கு இங்க இந்த தூரம் இங்க r வரும். சாரி r வரும். ஏன்னு சொன்னா r ன்னு சொல்லியிருக்கானே r வரும். இப்ப எனக்கு இந்த தூரத்துல மாற்றம் இல்ல, mu naughtல மாற்றம் இல்ல, I over dt தான் மாற்றம் இருக்கு. அப்ப எனக்கு இது எழுதணும் mu naught an over 2 pi r I over dt. இந்த I over dt தான் நான் சொல்லுவேன். பாருங்க நேரத்துடன் மாறல் எப்படியா மாற்று வீதம் மின்னோட்டத்துல கம்பியினோட உள்ள ஓட்டத்தின் மாற்ற வீதம் அப்படின்னா I over t ன்னு சொல்லுது I naught cos omega t. அப்ப நீங்க I over t க்கு பதிலா என்ன போடலாம்? I naught cos omega t. சோ இதுல வார தூண்டிய மின்னியக்கு விசைக்கு சமன் சொன்னா இந்த பெருமாதுக்கு சமன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ல 4வது இருக்கு. அப்படி இல்லைண்டா நான் ஒரு ஷார்ட் மேட் சொல்லி எனக்கு செஞ்சு காட்ட இல்ல, பரிமாணம் இருக்குதானே. பரிமாண ரீதியா தூண்டிய மின்னியக்கு விசைக்கு என்ன வரணும்? தூண்டிய மின்னியக்கு விசைக்கு வந்து வோல்டேஜ் வந்து நிற்கும். சோ நீங்க இதுல பரிமாணம் போட்டு பாருங்க எதுல வோல்டேஜ் வருதுன்னு சரி, அது சரியானதா இருக்கு. பரிமாண ரீதியா பார்த்தாலும் 4 ஆன்சர் மட்டும் தான் சரி. ஏன்னு சொன்னா ஒமேகாவெல்லாம் கீழுக்கு வரையலாம். ஏன்னா டி மைனஸ் பரிமாணத்தை கொண்டு இருக்கும். ஒமேகா கோணத்துக்குள்ளா வரணும். 2வது வராது. 1வது பரிமாண ரீதியா பீல, 2வது பீல, 5வது பீல. சோ 4 மட்டும் தான் சரி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு வே ஒன்று இருக்கு. நீங்க உங்களோட திங்கிங் ப்ராசஸை பொறுத்து தான் அது இருக்கு. சரியா? சரி, நான் இப்ப அடுத்த கேள்வி போறேன். 21வது ஆன்சர். லேசான கேள்வி வந்தோம். இங்க தூண்டிய மின்னியக்கு விசையை வச்சு கேட்டிருக்கான். மாற்றம் எதுல மாற்றம் ஏற்படும் சொல்லி பாத்தீங்கன்னா சரி. அப்ப இதுல தூண்டப்பட மின்னியக்கு விசை எங்க தூண்டப்படணும்னா கீழ் நோக்கி. அது எப்படி குறையதா கூடுதா மாற்ற வீதம் சொல்லி இருக்கான். குறையதா கூடுதான்னு சொல்ல இல்ல. சோ குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அது அதிகரிக்கும் முகமா மேலுக்கு வரும், கூடிச்சுன்னு சொன்னா குறைக்கும் முகமா கீழுக்கு வரும். அது அந்த இதை பொறுத்து வேர்டை பொறுத்து. சரி, அடுத்து வாங்க. ஒரு உருவம் காட்டுவோம். A சென்ற புள்ளி இருக்கு, B இங்கால புள்ளி இருக்கு. சமாளித்த மேற்பரப்புன்னு சொல்லி கேள்வியில தெளிவா சொல்லி இருக்கு. இப்ப பாருங்க, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு சமாளித்த மேற்பரப்புகள் மீதுள்ள ABC எனும் புள்ளிகளை கருதுக. ஒரு புரோத்தான் A இலிருந்து B இருக்கு. அன்லைன் பண்ணுங்க. புரோத்தான் A இலிருந்து B இருக்கு. A இலிருந்து B க்கு இயங்கும் போதும் மின்புலத்தினால் அதன் மீது 3.2 மின் புலத்தால அதன் மீது என்ன வேலை செய்யப்படுதான் 3.2 தர 10⁻19 ஜூல். இலத்திரண்ட ஏற்றம் தான் தந்திருக்கான். சோ இலத்திரண்ட புரோத்தான் ஏற்றம் பர்மனன்ட் சமன். சோ புரோத்தான் ஏற்றம் 1.6 தர 10⁻19. 1.6 தர 10⁻19 மைனஸ் போட்டா இலத்திரண்ட பிளஸ் போட்டா புரோத்தான். இப்ப கேட்கான் VAB என்ன, VBC என்ன, VAC என்ன. உங்களுக்கு தெரியும் சம அழுத்த மேற்பரப்புண்டா ஏலையும் சீலையும் அழுத்தம் சமனா இருக்கும். சோ VAC வந்து 0. இதை டிசைன் படிட்டீங்க. இப்ப ஆன்சர்ல உங்களுக்கு என்ன செய்யணும்? 2வது ஆன்சரை கட் பண்ணி விட்டுரு. மிச்சம் இருக்க ஆன்சரை பார்க்கணும். இப்ப மின் புலத்தால வேலை செய்யும் சொன்னா என்ன அர்த்தம்? சரி, மின் புலத்தால வேலை செய்யும் சொன்னா என்ன அர்த்தம்? மின் புலத்துல விசதாக்கு திசையும் இது இயங்க திசையும் சமன். இப்ப ஏல இருந்து பிக்கு இயங்கும் போது, அப்ப ஏல இருந்து ஒரு புரோத்தான் பிக்கு இயங்கும் போதோ மின் புலத்தால வேலை செய்யும் சொன்னா மின் புலத்தால விசை எங்க தாக்கி இருக்கணும்? இந்த திசையில தாக்கி இருக்கணும். அப்பதான் புரோத்தாங்க நீங்க வர நேரம் மின் புலத்தால வேலை செய்யப்பட்டு இருக்கும். மின் புலத்துக்கு எதிராக செய்யுதுன்னு சொன்னா விசைங்க தாக்கணும். ஆனா அதை எகெயின்ஸ்டா போகணும். இது மின் புலத்துக்கு எதிராக வேலை செய்யும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு இதொன்று நான் எடுத்தேன்னு சொன்னா மின்புலச்சரிய கோடுகளை நான் எடுத்தேன்னு சொன்னா இப்படி இருக்கு. மின்புலச்சரிய கோடு எங்க வரும்? அழுத்தம் கூர்ணத்துல இருந்து குறைஞ்சதுக்கு இப்படி வரும். இப்ப நான் இதுல கொண்டு வந்து ஒரு புரோத்தனை வச்சா விசைங்களாக்கும் கீழ் நோக்கி தாக்கும். விசைங்களாக்கும் கீழ் நோக்கி தாக்கும். அப்படின்னா மின்செறிவுகளோட கோடுகள் போற திசையும் விசதாக்க திசையும் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப
மின்விசை கோடுகள் இங்கே இருந்து தான் வரப்போகுது. இங்கே இருந்து தான் மின்விசை கோடுகள் வரப்போகுது. சோ மின்விசை கோடுகள் எங்க இருந்து எங்கே போகும்? அழுத்தம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகும். சோ ஏட அழுத்தம் வீட அழுத்தத்தோட கூட, ஏட அழுத்தம் வீட அழுத்தத்தோட கூட இது நம்ம டிசைன் பண்ணிடுறேன். இப்ப இதுக்கு இடையில உள்ள அழுத்த வித்தியாசம் டெல் வீன் எடுத்தா, இந்த ரெண்டு மேற்பரப்பு அழுத்த வித்தியாசம் டெல் வீன் எடுத்தா இந்த டெல் வீ நான் காண போறேன். எப்படின்னா மின்புலத்துல செய்யப்பட்ட வேலை சமன் அழுத்த வித்தியாசத்தை ஏற்றத்தாலும் இருக்கு. சோ 3/2 19 சமன் தான். இதுக்கு இடையில உள்ள அழுத்த வித்தியாசம் தர 1/9 தர 10/19. சோ டெல்வின்னு சொல்லியது 2 வோல்ட். இது ரெண்டுக்கும் இடையில அழுத்த வித்தியாசம் என்ன? 2 வோல்ட். இப்ப நீங்க பாருங்க VAB, VABன்னு சொல்றது என்ன? ஏக்கும் பிக்கும் இடையில அழுத்த வித்தியாசம். அப்ப VA minus VB, VABன்னு சொல்றது என்ன? VA minus VB. அப்ப VA minus VBன்னு சொல்லா ஏட அழுத்தம் B அழுத்தத்தோட கூட. சோ நீங்க கூடியத்துல இருந்து குறைஞ்சது கழிச்சீங்கன்னா வார விடையில வரும் பிளஸ்லாம் வரும். அப்ப 2 வோல்ட். ஏன்னா இது ரெண்டுக்குமே அழுத்த வித்தியாசம் 2 வோல்ட். சோ வார விட பிளஸ்ல வரும். சோ 2 வோல்ட். அடுத்தது VBCன்னு சொல்லியது VB minus VC. சோ இங்க பாருங்க அழுத்தம் குறைஞ்சதுல இருந்து கூடியதை கழிச்ச போறீங்க. சோ மைனஸ்லாம் விட வரும் -2 வோல்ட். சோ லேசான ஒரு கேள்வி. அப்ப 2 வோல்ட் -2 வோல்ட் 0ன்னு சொல்லி ஒன்னா ஆன்சர் வரும். இதே கேள்வி 2015 11வது MCQ பேஸ் பண்ணி இருக்கு. இந்த கேள்வி 2015 வந்து 11வது MCQ பேஸ் பண்ணிருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அடுத்த MCQ மூவ் ஆகும். 22வது. MCQ. இந்த MCQ செய்ய நேரம் என்ன சொன்னா கிராவிட்டி ஃபீல்ட்ல நீங்க MCQ வந்தா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செய்ய விஷயம் வந்து நுணுக்கமான முறையில கையாளணும். ஏன்னா இந்த நுணுக்கம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னா சின்ன மிஸ்டேக்கால கேள்வி மாறி போயிடும். இப்ப இதை பாருங்க, வான் பொருள் ஒன்று ஒரு குறித்த நேரத்தில் புவியின் மையத்தையும் சந்திரன் மையத்தையும் தொடுக்கும் கோட்டின் நடுப்புள்ளியில் உள்ளது. அப்ப நான் இதை புவியின் எடுத்தா, இதுல மையத்தையும் இதுல சந்திரன் எடுத்தா, இது சந்திரன் செல்லியும் இதை நான் புவியின் செல்லி எடுத்தா, இதனுடைய மையத்தையும் தொடுக்கும் புள்ளியில நடுவுல இருக்கா ஒரு வான்பொருள். வான்பொருள் எப்படி இருக்கு? நடுவுல இருக்கு. சரி, அந்த போனகளுக்கு ஒரு விளக்கம் ஒன்று மின் புலத்தால வேலை செஞ்சா அந்த பொருள் அசைய திசையும் விச தாக்க திசையும் உண்டாயிருக்கு. மின்புலத்துக்கு எதிராக வேலை செஞ்சா பொருள் அசைய திசையும் விச தாக்க திசையும் எதிராக இருக்கு. அந்த மின்புலத்தை தாக்க விசைக்கு எகெயின்ஸ்டான முறையில போகும். விச தாக்க திசைக்கு எதிர் திசையில பொருள் பயணிச்சு. சரியா? அவ்வளவுதான். அது ஏற்றங்களை பொறுத்தும் மாறும் எப்படின்னு சொல்லி. இப்ப புரோத்தண்ட கணத்தால என்ன செஞ்சேன்? விச தாக்க திசையில மின்புல செறிவு இருக்கு. புரோத்தனை பத்தி தான் நீங்க பேசேன். இப்ப இதுக்கு வாங்க, நடுவுல இருக்கு. இப்ப கேள்வி என்ன சொன்னா சந்திரன் திணிவும் புவியின் திணிவின் தசம் 0.123 மடங்கு. நான் புவிட திணிவை எம் எடுத்தா சந்திரன் திணிவு தசம் 123 எம். சந்திரனும் புவியின் திணிவு மையங்களுக்கு இடையிலான தூரம் புவியின் 60 மடங்கு. புவிட 6 கிடந்தா சந்திரண்டையும் இதரையும் திணிவு மையங்களுக்கான தூரம் என்னன்னா 60 மடங்கு. அப்ப இந்த தூரம் வந்து 60 ஆகும். தூரம் வந்து 60 ஆகும். கேள்வியில அவன் தான் தெளிவா சொல்லுவான். சின்ன விஷயம் நோட் பண்ணிட்டு மூவ் ஆயிடுச்சுன்னா லேசி 60 மடங்கு ஆகும். புவி சந்திரன் ஈர்ப்பு காரணமாக பொருளின் ஆர்முடுகள் ஜி சார்பாக, பொருளோட ஆர்முடுகள் ஜி சார்பாக, சரியா? 0.023 மாஸ்தினி வந்து 0.023. இப்ப ஜி சார்பா இந்த பொருளோட ஆர்முடுகளை ஜி சார்பா காணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜின்னு சொன்னா புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப அது என்ன வரப்போகுது உங்களுக்கு? GMO R². GMO R² எடுக்கிறீங்க, ஜிய போடுங்க. இதுதான் அவன் கேள்வி. சரியா? இதுதான் அவன் கேள்வி. இப்ப இது 6 கடந்தா இது 60. என்ன சொன்னா மடங்குன்னு சொல்லி இருக்கான். 60 மடங்கு என கொள்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல மையத்துல இருந்து இதுக்கான தூரம் எத்தனை? 30. ஏன்னா நடுவுல இந்த பொருள் இங்கால தூரம் என்ன? 30. இங்கால தூரம் 30. என்ன சொன்னா நடுவுல இந்த பொருள் இருக்கிறதால. இப்ப நீங்க பாருங்க, இந்த திணிவால இதை நான் ஸ்மால் எம் சொல்லி எடுத்தா இதுல தாக்க விசை, ஏன்னா 2 திணிவுகள் விசை தள்ளுக விசை. சோ இதுல தாக்க விசை
FE இங்கால தாக்கு. இதால தாக்க விசை சாரி FE இங்கால தாக்கு. இதால தாக்க விசை இங்கால தாக்கும் FM. சோ இது ரெண்டையும் விலையுள்ளதான் இந்த பொருள் ஆறுமுகங்கள் அடைஞ்சு போகும். நான் இப்ப FE காணப்படுறேன். இதை தாக்கு இந்த விசை FE காணப்படும். சோ பர்மனன்ட் சமனான விசை இதுலயும் என்ன செய்யும்? இங்காலைக்கு தொழிற்படும். இங்காலையும் என்ன செய்யும்? இங்காலைக்கு தொழிற்படும். இதுதான் நியூட்டன் விதி. நியூட்டன் நேர்மாறு வர்க்க விதி. அப்ப நான் FE காணப்படுறேன். FE என்ன வரப்போன்னு சொன்னா GM ஓவர் ஸ்மால் m in ஓவர் ரெண்டு திணிவுகளையும் பெருக்கு தொகை தூரம் 30 r வர்க்கம். சோ 900 r வர்க்கம். 900 r வர்க்கம். நான் இப்ப FM காணப்படுறேன். FM சொல்லுவது சந்திரனால வர விசை G கேபிட்டல் போது தசம் 0.123 கேபிட்டல் M into small m over 900 r வர்க்கம். இப்ப இதுல பாருங்க FE பெருசா FM பெருசா? FE தான் பெருசு. சோ இந்த பொருள் எங்கால அசையும்? இந்த திசையில அசையும். இந்த பொருள் எங்கால FE தாக்குது, இங்கால FM தாக்குது. சோ இந்த பொருள் எங்கால திசையில அசைய போகுது. அப்பனா இந்த பொருள் ஏண்ட ஆரம்பங்களோட போறதா இருக்கு. இங்கால திசையில இந்த பொருளுக்கு F சமன் MA யூஸ் பண்ணினா FE மைனஸ் FM என்று சமன்டா M into A க்கு சமன். M into A க்கு சமன். இப்ப இதுல எனக்கு என்ன செய்யணும் சொன்னா FE க்கு பதிலா இந்த கோவை கொண்டு போடணும். G small m over 900 r square மைனஸ் இந்த தசம் 0.1 நான் முன்னு கொடுக்கேன் 1.3 GM small m over 900 r square சமன் MA. இந்த M எல்லாம் விட்டுப்பட்டா எனக்கு இதுல 900 எப்படி வந்துச்சுன்னா 30 r வர்க்கிச்சுன்னா கீழே r வர்க்கம் தானே தூரங்கள்ல வர்க்கம். சோ 900 r ஸ்கொயர் ஒரு சின்ன விஷயம் உண்டு. அப்ப GM நான் 900 r ஸ்கொயர் பொது எடுத்தா 1 மைனஸ் தசம் 0.123 into A. நான் இப்ப இதை சுருக்கணும். இந்த GM r ஸ்கொயருக்கு எனக்கு என்ன போடலாம்? சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த GM r ஸ்கொயர் பதிலா G ன்னு சொல்லி போட போறேன். அப்ப G இங்கில் 900 இங்க நான் ஒன்லைன் இதை கழிச்சேன்னு சொன்னா 7 7 8 0.017 சமன் ஏன்னு சொல்லி வரப்போகுது. ஏன கேள்வி இந்த ஏ தான். எனக்கு கேள்வி என்ன இப்ப இந்த ஏ தான். அதுல முக்கியமான ஒரு வேர்ட் பாருங்க. நீங்க என்ன நிறைய பேர் இப்ப கஷ்டப்பட்டு மடக்கலாம் பாம்பு சுருக்கிட்டு இருப்பீங்க. முக்கியமான ஒரு வேர்ட் பாருங்க, அண்ணளவில். அப்ப G என்னத்தான் அண்ணளவா கேட்கணும். அப்ப அண்ணளவா கேட்கான்னு சொன்னா இது எனக்கு மட்டம் தட்டி போட்டு விட்டுறேன். எப்படி 900 சொல்லியதால சாரி ரொம்ப வருமே ரொம்ப வரும் 900 சொல்லியதால எனக்கு மட்டம் தட்டி போடணும். ஏ சமன் G இல் 900 இந்த நம்பரை மட்டம் தட்டையில 0.99 மட்டம் தட்டி 0.99 போடணும். சோ இதை நான் சுருக்கினா G இல் 100 சமன் தசம் 1. இப்ப இதை நான் என்ன இது பண்ணினா 1.1 தர 10.3 G ஆன்சர்ல இருக்கு. 1.1 தர 10.3 G. சரியா? இப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்ப இந்த கேள்வி இந்த அளவு ஹார்டா போகணுமான்னு சொல்லி கேட்டா ஷோர்ட்டா அவங்களுக்கு முடிச்ச ஐடியா இருந்தா முடிச்சல. எப்படின்னா ஜியை விட குறைஞ்ச ஒரு விடாம வரப்போகுது. ஜியை விட குறைஞ்ச ஒரு விடாம வரப்போகுது. சோ ஆன்சர் வந்து ஜியோட குறைஞ்சா இருக்கணும். 5வது ஆன்சர் வரையலாம். இப்ப ஜியில இருந்து ஒரு பெருமான கழிவடையுது. சரியா? கீழே 900 இருக்கு. சும்மா சொல்லுங்களேன், புவியால மட்டும் விசதாக்கின்னு சொன்னா 1/900 GMOR ஸ்கொயர் தான் இது தொலைப்பட ஆரம்பிடும். இந்த சந்திரன் இல்லைண்டா இந்த FE மட்டும் தான் இருக்க போதும். அப்ப உங்களுக்கு போடலாம் G/900 சரி. இப்ப இது அண்ணளவா வந்து எப்படி இருக்க? 1 தர 10.2 இருக்கும். சும்மா நீங்க சுருக்கி பாத்தீங்கன்னா இது அண்ணா நீங்க 6 மட்டும் தட்டினா 1 தர 10.3 இருக்கும். சோ 1 தர 10.3 ரிலேட்டடான ஒரு வீடியோ வரணும். கழிவெடுத்தால் இந்த கீழ்பெருமானம் குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இந்த ஷார்ட்டை நான் சொல்லியேன். இது ஐக்கியூ கொஞ்சம் குயிக்கா இருந்துன்னு கெஸ் பண்ணி இதை ஆன்சர் எடுக்கலாம். ஏன்னா அந்த வீச்சில அது மட்டும் தான் ஆன்சரா இருக்கு.
ஒன்னும் 10 வீச்சுல அது மட்டும் ஆன்சர் இருக்கிறது இருக்கலும் அது உங்களை பொறுத்தது. இந்த மாதிரி தான் நீங்க செய்க வழி, இதுல போகவும் மேலும். சரியா? சரி, தேவையான நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப அடுத்த எம்சிக்கு மூவ் ஆகி 27வது எம்சிக்கு போவாங்க. இருபத்தி ஏழாவது எம்சிக்கு வந்து நீங்க அவங்களோட பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. 2006ல 26வது எம்சிக்கும் இதுவும் ஒன்று. அங்க என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, இதே வளையத்தை கிடையா வச்சு தந்திருக்கான், இங்க நிலை குத்த வச்சு தந்திருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். போய் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வழங்கம். இதே வளையத்தை நிலை குத்த வச்சு தந்திருக்கான், அங்க கிடையா தந்திருக்கான். இது ஆர் தூரம், இது டி தூரம், இங்கே ஒரு புள்ளி பி. அங்க எக்ஸ்ன்னு சொல்லி இருக்கான், ஆனா வேற மாதிரி பேர் ஓன்னு சொல்லி புள்ளிய மாத்தி இருக்கான். மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆர்ஆரையுடைய மின்னை கடத்தா வளையம் ஒன்றின் ஒரு பெரிய எண்ணிக்கையான புள்ளியேற்றங்கள் சீராக பரம்பியுள்ளன. வளையத்தின் மீதுல மொத்த ஏற்றம் கியூ. அப்ப பெரிய எண்ணிக்கையான புள்ளியேற்றம் பரவிருக்கான். அப்ப டெல் கியூ சொல்லி நிறைய ஏற்றம் இருக்கு. அப்ப இந்த சிக்மா எல்லா டெல் கியூ கூடுதொகை சமன் தான் கியூக்கு சமன் சொல்லு. டெல் கியூ நிறைய ஏற்றம் இருக்கு, எல்லா இதுல கூடுதொகை கியூக்கு சமன் சொல்லுங்க. இப்ப பியில் உள்ள நிலைமின் அழுத்தம் யாது? அன்லைன் பண்ணுங்க அழுத்தம். அப்படின்னா பர்மனை பார்த்தா போதும், திசை பார்க்க தேவையில்லை. சோ நான் இப்ப என்ன செஞ்சேன்னா, இங்கேனால ஒரு டெல் கியூ ஏற்றத்தை தாக்கு அழுத்தத்தை பார்க்க போறேன். அப்ப இந்த புள்ளியில இந்த டெல் கியூவால் ஏற்பட்ட அழுத்தம் என்று சமன்னா வி சமன் டெல் கியூ இங்கில் 4 பை எப்சிலான் நாட் x வர்க்கம். x இதுக்கான தூரம். எனக்கு இப்ப இந்த x சாரி x 4 பை எப்சிலான் x வர்க்கம் இல்ல x. இந்த x எனக்கு தெரியும். அப்ப நான் இப்ப என்ன சொல்லணும், பைதகரஸ் டென்ஸ் செங்கோண முக்கோண எடுத்துச்சுன்னா x காணலும் அயற்பகங்கள் வர்க்கங்கள் கூட்டுத்தொகை செம்பகங்கள் வர்க்கத்தை சமனம் வச்சு d வர்க்கம் பிளஸ் r வர்க்கம் எழுது. சோ இதால வர போற அந்த சின்ன அழுத்தம் டெல் v எனக்கு சமம்னா டெல் q இங்கில் 4 பை எப்சிலான் நாட் வர்க்கமூலம் d வர்க்கம் பிளஸ் r வர்க்கம். இப்போ நான் என்ன செய்யறேன்னா, ஒவ்வொரு டெல் q ஏற்றத்தை பார்த்தா இதே அழுத்தம் தான் இங்க வரப்போகுது. சோ vp ஐனோட மொத்த அழுத்தம் எனக்கு சமம்னா சிக்மா டெல் v ஒவ்வொரு புள்ளிகளாலையும் வர அந்த சமமான அழுத்தங்களை கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப இது எனக்கு போகணும் சிக்மா டெல் கியூ இங்கில் அப்படின்னா சமேசன் கூட்டுத்தொகை தான் என்ன சொல்லுது, சிக்மான்னு சொல்லுது, பை வர்க்கம் பிளஸ் ஆர் வர்க்கம். சோ இதுண்டா மொத்த ஏற்றங்களோட கூட்டுத்தொகை. சோ கேபிட்டல் கியூ இங்கில் 4 பை எப்சிலான் வர்க்கமூலம் டி வர்க்கம் பிளஸ் ஆர் வர்க்கம். இதே கேள்வி, இதே ஐடியா, இதே எந்த மாற்றமும் இல்ல 2006ல 26ஆம் எம்சிக்கு வந்திருக்கு. அப்ப பாஸ் பேப்பர் உள்ள அதே கேள்வியை திருப்பி போட்டிருக்கான். இதுதான் சில பாஸ் பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த கேள்வியை விளங்க எடுத்து படிச்சிட்டீங்கன்னா எல்லாம் செய்யும். இப்ப இதே கேள்வி 2021ல கொஞ்சம் மாடிஃபை ஆகி மின்புல செறிவை கேட்டா, இந்த புள்ளி இதுல வர மின்புல செறிவை கேட்டா என்ன செய்ய போறீங்க? மின்புல செறிவுன்னு சொல்லி வந்து காவிக்கணும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதே நான் இத இந்த மட்டில எடுத்து என்ன சொன்னா, இந்த டெல் கியூவால இங்கின ஒரு தள்ளு விசை வரும், இப்படி ஒரு தள்ளு விசை வரும். இந்த இங்கினாலையும் சைடு டெல் கியூவால அதே சமனான தள்ளு விசை வரும். சரியா? இப்ப இந்த கோணத்தை நான் டீட்டான்னு எடுத்தா இதுவும் டீட்டா. சோ இவைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 2 டீட்டா இருக்கும். இவைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 2 டீட்டா இருக்கும். இதுவும் டெல் இ தான், இதுவும் டெல் இ தான். சோ இந்த டெல் இ என்க்கு சமன் சொன்னா, ஒரு டெல் இ என்க்கு சமன் சொன்னா டெல் கியூ இங்கில் 4 பை எப்சிலான் x வர்க்கம். x வர்க்கம்னா எனக்கு வர்க்கிச்சு போடணும், d வர்க்கம் பிளஸ் r வர்க்கம் சமம். d வர்க்கம் பிளஸ் r வர்க்கம் சமம். இப்ப இங்காலையும் அதே விசை. சோ ரெண்டையும் விளைவுகள் சமன் இதா போகும். டெல் இ டேஸ் தான் இங்க வர விளைவு, டெல் இ டேஸ் தான் இங்க வர விளைவு. சோ டெல் இ டேஸ் என்று சமன் சொன்னா 2 டெல் இ cos தீட்டாக்கு சமம். அப்ப எனக்கு போடணும் 2 டெல் கியூ இங்கில் 4 பை எப்சிலான் நாட் d வர்க்கம் பிளஸ் r வர்க்கம் cos தீட்டா. cos தீட்டான்னு சொன்னா இத நான் தீட்டா கோணம் எடுத்தா cos தீட்டான்னு சொன்னா d over x. அப்ப cos தீட்டா சமம் எனக்கு என்னன்னா d வர்க்கம் மூலம் d வர்க்கம் பிளஸ் r வர்க்கம், d வர்க்கம் பிளஸ் r வர்க்கம். சோ நான் இந்த cos தீட்டா அப்ளை பண்ணினா d வர்க்கம் மூலம் d வர்க்கம் பிளஸ் r வர்க்கம். சோ இது ஒராம் அடுக்கு, இது அரையாம் அடுக்கு. சோ ரெண்டும் பெருக்கப்படுச்சல ஒரே கணியங்கள். சோ அடுக்கு கூட்டப்படும். அடுக்கம் கூட்டப்பட்டா இதுல வர இந்த டெல் இ டேஸ் என்க்கு சமன் சொன்னா 2 டெல் கியூ இங்கில்
4 pi epsilon naught இங்க d ஓட வரப்போகுது இந்த d இன்னைக்கு பெருக்கப்பட்டு வரப்போகுது d வர்க்கம் பிளஸ் r வர்க்கத்தின் 3/2 மடங்கு d வர்க்கம் பிளஸ் r வர்க்கத்தின் 3/2 மடங்கு இப்ப இதே மாதிரி தான் எல்லா தரங்களும் வரப்போகுது சோ இங்க உள்ள விளைவு மின் புலச்செறிவு EP க்கு சமம்டா சிக்மா டெல் E க்கு சமம் சோ சிக்மா டெல் E பண்ணினா சிக்மா Q ஆகும் சோ அதுக்கு பதிலா இங்க மொத்த ஏற்றத்தை போடுங்க சோ 2q d இங்க 4 pi epsilon naught d வர்க்கம் பிளஸ் r வர்க்கத்தின் 3/2 மடங்கு சம்டைம் இதே ஐடியா வச்சு கேள்வி எனக்கு என்ன செய்யணும் மின் புலச்செறிவு கேட்கலாம் சோ அதனால நான் இதை இந்த அளவு நான் படுத்தினேன் தேவையான விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஐடியாவில் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க நான் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆக போறேன் அடுத்து வந்து 29வது கேள்வி இதே கேள்வி பாஸ் பேப்பர்ல 2 மட்டும் வந்திருக்கு ஆனா வித்தியாசமான கோணத்துல வந்திருக்கு அப்படின்னா அழுத்தத்தை கேட்டு வந்திருக்கு அப்ப அழுத்தம் பார்க்க தெரிஞ்சவனுக்கு E சமன் d/dx வச்சு என்ன செய்யலாம் மின்புலச்செறிவு பார்க்கறது பெரிய வேலை ஒன்று இல்லை சோ இந்த கேள்வி எங்கெங்க வந்திருக்குன்னா 1987 47 1999 57 சரி 2019 வந்த 29வது கேள்வி வந்து 2 இடத்துல வந்திருக்கு சரியா அதே வேற வேற டிசைன் எல்லாம் கேள்வி கேட்டிருக்கோம் கோணம் வேற ஆனா அந்த டிஸ்கஷன்ல இதே மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இந்த கேள்வி லேசானதா இருக்கு 1987 வந்து 47 1999 வந்து 58 இதே கேள்வி பேஸ் பண்ணித்தான் 2019 கேள்வியா கேட்டிருக்கோம் இப்ப நீங்க பாருங்க இதுக்கு ஒரு வி ஏற்றம் நாங்க பட்டிருக்கு அதோட இன்னொரு கோளோட வச்சிருக்கு இதை பூத்து இப்ப இதுல பிளஸ் கியூ ஏற்றம் வழங்கப்பட்டிருந்தா இங்க மைனஸ் கியூ தூண்டப்படும் அப்ப இங்க என்ன செய்யும் பிளஸ் கியூ வரும் இந்த பிளஸ் கியூ புவித்துடுப்பு செய்யப்பட்டிருக்கிறதால முற்றாயுக்குள்ள இறங்கி முற்றாயுக்குள்ள இறங்கினா இது வெறுமையானவோட கருதப்படும் இப்ப மட்டும் கேட்டது என்ன மின் புலச்செறிவு ஈஎன்ட்டுக்கு சமன் கியூவிங்கில் ஏஎப்சிஎல் அப்படியும் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஈ இன்னொரு வாயில பார்க்கலும் ஈ சமன் 5/8 ஈ சமன் 5/8 இப்ப இதுக்குள்ள நீங்க பாருங்க இதுக்குள்ள ஒரு கௌசி மேற்பரப்பு வரைஞ்சா ஒரு ஏற்றமும் இல்லை சோ ஒரு ஏற்றமும் இல்லைன்னு சொன்னா இங்கே கிராஃப் வந்து 0ல நிற்கும் இது மட்டுமே ஏற்றமே இல்லை ஏன்னா மேற்பரப்புலாம் இருக்கு இதுல முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உலோக கோளோடுகள் என்ன செய்யும் கடத்தும் சோ மேற்பரப்புலாம் ஏற்றம் இருக்க போகும் அப்ப மேற்பரப்பு வர காட்டணும் 0 மேற்பரப்பு வந்தனையும் அடைக்கப்பட்ட ஏற்றம் ஒன்று இருக்கு சோ தூரத்தோட மாறல பாத்தீங்கன்னு சொன்னா E சமன் Q இங்கே 4 pi epsilon naught r வர்க்கம் சோ E proportional to 1 r வர்க்கம் எது வரை காட்டலாம் இது வரை காட்டணும் சோ அது வரை காட்டணும் என்ன செய்யணும்னா இப்படி குறைஞ்சு போற கிராஃப் வரும் அதுக்கு போனனையும் இதுக்கு அங்கால போனா நீங்க பாருங்க அடைக்கப்பட்ட மின்பாயம் பூஜ்ஜியம் ஏன்னா அடைக்கப்பட்ட 2 ஏற்றத்தை நீங்க கூட்டினீங்கன்னா -q + q 0 சோ இதுக்கு அங்கால மின்பாயம் பூஜ்ஜியமா போதும் சோ மின்பாயம் பூஜ்ஜியமானா இங்க என்ன பூஜ்ஜியமாகும் மின் புலச்செறிவு பூஜ்ஜியமாகும் சோ இந்த மேற்பரப்பு அங்கால பாத்தீங்கன்னா மின் புலச்செறிவு 0 போதும் நார்மலான ஒரு கேள்வி இதைத்தான் ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல 2 மட்டும் இதே படத்தை தந்து வேற ஐடியாவோட கேள்வி கட்டிருக்கு சோ இதுக்கு ஆன்சர் 2வது பொருத்தமான இருக்கு சரி நான் இப்ப அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகிறேன் நோட் பண்ணுங்க 44வது MCQ 44வது MCQ வந்து நீங்க ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாடத்துல கல்வனமானி படிச்சிருந்தாலும் இதை பத்தி கொஞ்சம் படிப்பீங்க அப்ப அந்த கல்வனமானி செக்ஷனுக்கு முன்னுக்கு தான் இது வரப்போகுது என்னன்னா முறுக்கம் அந்த முறுக்கம் டோ என்க்கு சமன் என்னன்னா அந்த வார முறுக்கம் வந்து NABI ஒவ்வொரு வேர்டா யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு சமனா இருக்கு நான் இதை வச்சிருக்கேன் சோ அதனால நான் இதை யூஸ் பண்ணேன் அப்ப இதுல 3 படம் தந்திருக்கான் இந்த 3ரையும் இந்த பெருக்கத்தை பார்த்துட்டோம்னு சொன்னா சரி இதுல மாறப்போறது சுருளோட எண்ணிக்கை இல்லை ஏன்னு சொன்னா உருவில் காட்டப்பட்டவாறு XY மீது வைக்கப்பட்டுள்ள தனி முறுக்கங்களை கொண்ட கம்பி தடங்கள் ஒவ்வொன்றினும் ஒரே ஓட்டம் I கொண்டு செல்லப்படுகிறது அப்ப I சமன் X அச்சு நேர்த்திசையில் ஒரு சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கும் போது ஒவ்வொரு கம்பி தளத்தின் மீது சமச்சீர் பட்டி சுயாதீனமாக காந்தப்புலத்தை செங்குத்தாக சுழல முடியும் என கருது தடங்க மேல் தாக்கும் தொடக்க முறுக்கங்களின் ஏறுவரிசை அப்ப காந்தப்புலமும் மாறா காந்தப்புலம் கொடுப்பான் இந்த சுருள் எண்ணிக்கையே மாற இல்லை சோ இந்த முறுக்கன் டோ வந்து எதுக்கு நேரசமனா இருக்குன்னு சொன்னா குறுக்கோட்டு பரப்பு சோ குறுக்கோட்டு பரப்பு கூடியதுக்கு முறுக்கம் அது அடைக்கப்பட்ட அந்த காந்தப்புலத்துக்குள்ள போயிருக்கு அந்த பரப்பு கூடியதுக்கு முறுக்கம் கூடுதலா இருக்கு சோ நான் 1வது ஆன்சர் பார்க்கேன் ஒரு முக்கோணி உண்டு இங்கால எக்ஸ் வழியே நீளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 செங்குத்து நீளத்தை நான் பார்க்கேன்
செங்குத்து நீளம் வந்து அதுவும் 2. செங்குத்து நீளம் பாருங்க 1ல இருந்து 3க்கு போயிருக்கு, அதுவும் 2. சோ இதுல பரப்பு என்ன சொன்னா அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம். சோ 2 டிஜிட் வரப்போகுது. ஏதோ 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் தெரியல. சோ 2 நம்பரோட வரும். அதுக்கு பிறகு பாருங்க ஒரு மெல்லிய ஒரு செவ்வக வடிவிலானது. இதுல இந்த தூரம் வந்து 1, நிலைக்குத்தா இருக்க அச்சுப்பட்டிய தூரம் வந்து 4. சோ இதுல பரப்பு நான் பார்த்தேன்னு சொன்னா 1 தர 4 நீளம் தர அகலம். சோ 4 வரும். அதுக்கு பிறகு பாருங்க நீங்க, சரியா? அதுக்கு பிறகு நீங்க பாருங்க வட்ட வளையம் 1. இதுல விட்டம் தான் 2. இது விட்டம் தான் என்ன? சாரி 3. ஆரை என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 1.5. ஆரை என்ன 1.5, விட்டம் 3. அப்ப இதுல பரப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா πr வர்க்கத்துல போடணும். சோ பை இன்டு பைக்கு நான் போடியேன் 22 7 தர 3 2 தர 3 2. சோ இதை நான் ஷார்ட் பண்ணி சொன்னா வரப்போற விடையை பாக்கேன். 20 சுருக்கப்பட்ட 11 வரும். 14 11 மாறும் 66 66 கீழ் 14. சோ இந்த விடை வந்து எனக்கு 4 தசத்துல வரப்போகுது. 4 தசத்துல சம்திங் ஒரு பெருமானம் கொண்டு வரும். சரியா? 4 தசத்துல ஒரு பெருமானம் கொண்டு வரும். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன தெரியும்? நிலைக்குத்து உயரம் 3ஆமே. இது 3ஆ? சோ 1 தர 3. சோ இங்க 3 வரும். சாரி, இது 4 தசத்துல சம்திங் ஒரு விடை கொண்டு வரப்போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சதுரம் மாதிரி. இதுல பாருங்க இங்காலையும் 2 இங்காலையும் 2, இதுலயும் 2 இதுலயும் 2. சாரி, இதுல 1.5. சோ இதை நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னா 2 1.5. சாரியா, இது 1.5 இது 1.5. சோ இதை நான் பெருக்கினேன்டா 15 10 தர 15 10. சோ 225 கீழே 10 2.2. அப்ப இதுல நல்லா கூடினதுன்னு சொல்லி பார்த்தா வட்ட வளையத்தான் கூடி இருக்கு. சோ 6ன்னு சொல்லியது கூடின டோவை கொண்டு இருக்கு. 6 டோ எப்படி இருக்கும்? கூடுதலா இருக்கும். அதுக்கு பிறகு 4. அப்ப எஸ் வரப்போகுது. சாரி, கியூ கியூ டோ கியூ வரப்போகுது. அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 2 5 3. சோ டோ கியூ பி டோ எஸ். அப்ப ஆர் கியூ பி எஸ் ஆர்டர்ல இறங்கு வரிசை கட்டிருக்கான். சோ இறங்கு வரிசை ஆர்டர்ல வரும். சம்டைம் நீங்க இதை மாறி அடிச்சிட்டீங்கன்னா 7 வரிசைக்கு அடிச்சிருந்தீங்க. சோ பை மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு. சோ இந்த நேரம் நீங்க என்ன செஞ்சணும்? நூக்கமா இருக்கணும். பை மிஸ்டேக்ல வந்து பிழை விட்டுருவீங்க. அதால இறங்கு வரிசை கட்டுத்தால ஒன்னாவது உங்களுக்கு மேக்சிமம் எதுன்னு தெரிஞ்சா ஒன்னா 6ல தொடங்கணும் விடியை பார்த்துட்டு மத்த எல்லா விடையும் கட் பண்ணிருங்க. சரி, ஏன்னா மேக்சிமம் உங்களுக்கு தெரியுமே. சோ 6ல வர விடையை பார்த்துட்டு மத்த விடைகளை கட் பண்ணிருங்க, வச்சுக்க வேணாம். சம்டைம் பை மிஸ்டேக்ல பிழை விட்டு வர. பை மிஸ்டேக்ல விட்டுன்னு சொன்னா என்ன கவலையா இருக்கு? செஞ்சுட்டு வந்த கேள்வி பை மிஸ்டேக் பிள்ளையாயிட்டு சொன்னா ஒரு கவலையா தான் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. சரி, ஒரு ஆள் கேட்ட கேள்வி ஒன்று 29ல 6 அடைய கொலை 6 அடைய கொலை ஈசமன் 0 ஆகாதா? ஓ 6 அடையச்சலம் 6 அந்த கோலை ஓட்ட அடையச்சலம் 0 ஆகுது. இப்ப இங்கே போக மட்டும்தான் மாறல காட்டும். அந்த கோலை ஓட்ட அடைய நேரம் இல்ல, ஓட்ட அடைய நேரம் 0க்கு வராது. கோலை ஓடி இருக்குதானே, அதை அடையச்சலம் 0 வராது. ஏண்டா இங்க நீங்க பாருங்க, நான் கௌசி மேற்பரப்பு வரைஞ்சேன்னு சொன்னா இந்த உள்ள ஒரு மேற்பரப்பு அடைக்கப்பட்டுதான் இருக்கு. இந்த ஏற்றம் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏற்றத்தை நான் இடங்கொள்ள சொன்னா 6 தாண்டி போகணும். 6 தாண்டி போனா தான் அந்த ஏற்றத்தை இடங்கொள்ளையிலும் 6ஓட வச்சேன்னு சொன்னா மேற்பரப்போட ஒட்டிட்டு இருக்கிறதால அந்த ஏற்றம் கவுண்டிங்ல வராது. அந்த மேற்பரப்போட ஒட்டிட்டு இருக்கு. சோ இப்படி நீங்க ஒரு கௌசி மேற்பரப்பு பாத்துன்னு சொன்னா இந்த மேற்பரப்புல உள்ள ஏற்றத்தை நீங்க கவுண்ட் பண்ண மாட்டீங்க, அடைக்கப்பட்ட ஏற்றத்தை மட்டும் தான் பார்ப்பீங்க. சரியா? அப்ப அடைக்கப்பட்ட ஏற்றம் 0 மட்டும்தான் ஈ 0 ஆகும். மேற்பரப்புல இருந்து சொன்னா ஈ 0 ஆகும். சரியா? சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? லாஸ்ட் கேள்வி 48வது MCQ வாங்க. MCQல லாஸ்ட் 48வது MCQ வாங்க. அப்ப தியரி ஒண்ட என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அப்படியே பேஸ் பண்ண மாதிரி கேள்வியா கேட்டிருக்காங்க. இதுலயே நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா மிஸ்டேக் விட்டுருக்காங்க. எக்ஸாம் ஹால்ல பை மிஸ்டேக் தான் ஆகணும். இந்த திசை பாக்கத்துல பிரச்சனை. இப்ப இதுல மின்னோட்டம் இப்படி போகுது. இதெல்லாம் நோட்லயே தந்திருப்பாங்க, இந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இந்த டி தூரத்துல கிராஃப் எப்படி வரும்னு கேள்வி. இப்ப நீங்க பாருங்க, இதுல இந்த பகுதிக்குள்ள மட்டும் ஒரு கிராஃப் கேட்டிருக்கான். இதுக்குள்ள என்ன வர போகுது? உள் நோக்கி வரும். இதால என்ன செய்ய போகுது?
பெருவிரல் திசையை மின்னோட்ட திசை எடுத்தீங்கன்னா அடுத்த விரல் காந்தப்புலத்தை காட்ட போகுது, வெளிநோக்கி வர போகுது. சோ சரியா நடுவுல d/2 தூரத்துல, இங்க இருந்து d/2 இங்க d/2 தூரத்துல ரெண்டு சமன் பர்மனன்ட் சமன் திசை எது? சோ 0வா. சோ கண்டிப்பா கிராஃப் என்ன செய்யும்? இதுக்குள்ள 0வா. அப்ப அவன் செல்லுவான் உள்நோக்கி திசையை பிளஸ் செல்லு. அப்ப இதுக்குள்ள பிளஸ் தான், இந்த உள்நோக்கி திசை ஆதிக்கம் தான் குறைவாயிருக்கு, கூடுதலாயிருக்கு. காரணம் b சமன் μ0I 2πd, இந்த தூரம் குறவு. சோ இதர ஆதிக்கம் கூட, விளைவு இதுக்குள்ள உள்நோக்கி தான் வரும். இதுக்குள்ள வந்து இதுக்குதான் தூரம் குறவு. சோ இதர ஆதிக்கம் கூட, விளைவு வந்து வெளி நோக்கி வரும். சோ இங்க இப்படி தொடங்கி இங்க 0வாகி இப்படி போகும். இதுக்கு ரெண்டும் ஒரே திசையில போறது. இப்ப எதிர் திசையை பார்த்தேன்னு சொன்னா மேல் நோக்கி ஒன்றும் கீழ் நோக்கி ஒன்றும் டி தூரத்துல இருக்கு. இப்ப எதிர் திசையை நான் பார்த்தேன்னு சொன்னா சரியா, நீங்க பாருங்க இதுல வந்து உள்நோக்கிய திசை ஆதிக்கம் எங்க இருக்க போது உள்நோக்கிய திசை. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாலும் நீங்க பெருவிரல் கீழே ஒட்டி பாருங்க, இது உள்நோக்கிய திசை. அப்ப ரெண்டுமே என்ன செய்ய போகுது? கூட்டுப்பட போகுது. இங்க வர வர இதுல தூரம் கூட்டிட்டு போகுது. சோ கால பயன் குறைஞ்சிட்டு போகும், இங்கேயும் குறைஞ்சிட்டு போகும். அப்ப கூட்டப்படுகிற நொம்பரை பெருமானம் செஞ்சிருப்போம், குறைஞ்சிட்டு போகும். ஆனா இந்த இடத்துல 0வாகுமா? 0வாகாது. அப்ப அப்படியோ வந்து எப்படி போகும்? அப்படியோ வந்து இப்படி போகும். ஆனா 0க்கு போகுமா? 0 போகாது. இங்க வர வர நொம்பர் குறைஞ்சிட்டு போகும். இப்ப இங்க 10 இருக்கும். சரி, இதுல 10 இதுல 1 சொன்னா 11. அப்ப இங்கேயும் போகணும். ஆனா இது இங்கேயும் போகுது, இங்க 4 அப்ப இங்க 4 இங்க 6 அந்த பெருமானம் செஞ்சு குறைஞ்சிட்டு போகும். சோ அப்படி கிராஃபர். சோ இதுக்கு டைரக்ட் ஆன்சர் 4வது. இத ஷார்ட்கட்ல நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா நீங்க பாருங்க பிக்கு 0 வரவே இல்ல. பிக்கு 0 வரையலன்னு சொன்னா 1 வரையலாம், 3 வரையலாம், 2 வரையலாம், 5 வரையலாம். சோ ஆன்சர் 4 மட்டும்தான். அவ்வளவுதான். ஆன்சரை போற அடுத்த கேள்விக்கு மூவ் ஆயிட்டு போகத்தானே இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கே இல்ல. சரியா? இவ்வளவு 2019ல வந்த ஃபீல்ட் MCQ. சோ அடுத்து நான் மூவ் ஆகணும் எஸ்ஐக்கு. சரி, எஸ்ஐக்குள்ள போவோம். எஸ்ஐக்கு வாங்க. இந்த ஃபீல்ட் எஸ்ஐ பொறுத்த மட்டும் நிறைய பேர் அந்த கஷ்டமா கற்பனை பண்ணிருக்கேன். இன்னும் லேசான ஒரு கேள்வி. ஃபீல்ட் எஸ்ஐ செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு சக்தி காப்பத்தும் கிளியரா இருக்கணும், ஃபீல்ட் ஐடியா கிளியரா இருக்கும், ஃபீல்ட் சம்பந்தமான நோட்ஸ் இந்த ஐடியா கிளியரா இருக்கணும், சக்தி காப்பத்தும் கிளியரா இருக்கணும், அதே நேரம் மெக்கானிக்ஸ் கிளியரா இருக்கணும். இது மூணும் கிளியர்னஸ் என்னன்னா உங்களுக்கு ஃபீல்ட் பயம் இல்லாம செய்ய. நிறைய பேர் இந்த இதுல பிரச்சனை என்ன சொன்னா இது மூணும் கிளியர், இதுல எது சரி ஒன்று நீங்க போட்டு விடுவீங்க. அப்ப அதனாலதான் நிறைய பேருக்கு பெரிய மிஸ்டேக் விட்டுட்டு இருக்கீங்க. சரி, பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, மிகச்சிறிய டெல்எல்ஏ உடைய மெல்லிய கம்பி வந்து ஒரு ஓட்டம் ஐ பாய்கின்றது. இக்கம்பியிலிருந்து ஒரு செங்குத்து தூரம் டியில் புள்ளி ஒன்றில் காந்த பாயத்தி டெல் பி ஆனது மியூனோட் ஐ டெல் எல் இங்கில் 4πd² தரப்படும் என காட்டும். இப்ப என்னன்னா இந்த பியோஸோட விதின்னு சொல்லி ஆரம்பத்துல வந்து எல்லாரும் இந்த நோட்ல எழுதி இருக்கும். டெல் டிபி நேர்வு சமன் ஐடியல் sin θ இங்கே ஆர் வர்க்கம், ஐடியல் sin θ இங்கே ஆர் வர்க்கம் சொல்லி இதை வந்து எல்லாரும் எழுதி இருப்போம். சரி, இந்த சமண நேர்வு சமன் சமணமாத்த மார்லினோட போடணும் மெஷர்மெண்ட்ல படிச்சது. சோ அதை அப்ளை பண்ணி எடுத்துருப்போம். ஆனா இந்த விஷயம் ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை. காரணம் என்ன சொன்னா தந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் பிசிக்ஸ்ல பாடமாக்கி, கம்பி ஒன்றுக்கு எப்படி, சுருளுக்கு எப்படி, முடியலி கம்பிக்கு எப்படி, வட்ட கம்பிக்கு எப்படி, இதெல்லாம் பாடமாக்கின. இந்த இதுல இருந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்ப இவன் என்ன செஞ்சான், உங்களுக்கு அந்த பிசிக்ஸ் நாலேஜ் இருக்கா, மெக்கானிக் ஃபீல்ட் பத்தி அறிவு இருக்கா சொல்லி டெஸ்ட் பண்ணதுக்கு ஆரம்பத்துல கேட்டுட்டான். ஒரு எல் நீளமான கம்பி, டெல் எல் நீளத்தோட ஒரு கம்பி, ஐ மின்னோட்டம் போகுது. இதுல ஆர் டி தூரத்தில் உள்ள புள்ளி, செங்குத்து ஆர் டி தூரத்தில் உள்ள ஒரு புள்ளியில காந்தப்பாய் எடுத்து என்ன, இந்த புள்ளியில காந்தப்பாய் எடுத்து என்ன. இப்ப கேட்டோனையும் எல்லாரும் குழப்பம், ஏற்கனவே படமாக்கி வச்சிருக்கு இப்படி சிலபஸ் தரையிலே 2009 2010 போய் பாருங்க, ஒரு மூலையில உள்ள நரம்புல போற காந்தப்பாயத்தால மின்னோட்டம் சொன்ன ஒரு கேள்வி காட்டு. அப்ப அதுக்கும் ஈக்குவேஷன் இல்ல, பேசிக் இதுதான் ஒரு ஈக்குவேஷன், இதை வச்சுதான் நீங்க எல்லாத்துக்கும் எடுக்கணும். இப்ப இதுல நீங்க யூஸ் பண்ண போறீங்க பாருங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இங்க உள்ள காந்தப்பாயத்தை பார்க்க போறேன். சோ டெல்பி இதால வர சின்ன டி தூரத்துல டெல்பி என்று சொன்னா மியூனோட்டிங்கில் 4π மின்னோட்டம் ஐ டெல் எல் செல்லுதான். சோ நான் டெல் எல் தான் போடணும் தூரத்துக்கு, இந்த கம்பிட நீளத்தை தான் போடணும், ஐடிஎல் மின்னோட்டம் போற அந்த தூரத்தை. சோ டெல் எல் செல்லுதான். சோ டெல் எல் நான் போடணும்.
sin θ சொல்லுங்க செங்குத்தா இருக்கா. சோ செங்குத்தா இருந்துச்சுன்னா sin θ sin 90 sin 90 பெருமானம் 1. சோ நான் அப்ளிகேஷன்ல போடுறேன் sin 90 கீழே இந்த செங்குத்து தூரம் என்ன d. சோ d இருக்கும். கீழே என்ன செங்குத்து தூரம் d இருக்கும். அப்ப நான் இத போட்டேன்னு சொன்னா mu naught idl mu naught I del l over 4 pi d வர்க்கம் sin 91 சோ 4 pi d வர்க்கம் இதுல இருக்கும். இத நீங்க இந்த அப்ளிகேஷன்ல பிரதியிட்டு எடுத்து காட்டினீங்கன்னா அந்த கேள்வி முடிச்சு. அதே தெரியாம அதுல இதாயிட்டுண்டா என்ன ஃபீல் ஆகும், ஒரு வார கேள்வி எல்லாம் கஷ்டம் மாதிரி ஃபீல் ஆகும். சரி, இப்ப அடுத்ததுக்கு வாங்க. ஆரையும் எண் முறுக்குலையுடைய ஒரு தட்டமான வட்ட சுருளினூடாக ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு மின்னோட்டம் I பாய்கிறது. சுருளின் மையத்தில் காந்தப்பாயத்தின் பருமன் வீட்கான ஒரு கோவையை பெறுது. இப்ப ஒன்றுல காட்டப்பட்ட மாதிரி I ஒன்று பாயலாம். மின்னோட்டம் ஒன்று இப்படி போகுது, மையத்துல என்ன காந்தப்பாயம். சரி, இப்ப என்ன செய்யுங்க, எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பார்க்கலாம். வட்ட தடத்துல மையத்தை கேட்டுன்னு சொன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். வட்ட தடமுள்ள மின்னோட்டம் போகணும்னு சொன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, நீங்க எல்லா மின்னோட்டத்துக்கும் பெருவரில தான் யூஸ் பண்ணணும். வட்ட தடத்துக்கு தான் என்ன செய்ய போறீங்க சொன்னா இப்படி யூஸ் பண்ண போறீங்க. வட்ட தடமுண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்படி யூஸ் பண்ண போறீங்க. அதுலயும் உங்களால இந்த புள்ளிகளை வெட்டி கேட்டுட்டான்னு சொன்ன மாதிரி போகும். சோ கீழுக்கு வர கேள்விகளை பார்ப்போம், பார்க்க நேரம் வேலைங்க. இப்ப இதுல மையத்துல வர காந்தப்பாயத்து இப்ப இந்த மையத்துல இந்த டெல் தூரத்தால இந்த மையத்துல ஒரு டெல் பின்னு சொல்லி காந்தப்பாயம் வரும். அப்ப அந்த டெல் பி என் சமன் mu naught I del L over 4 pi d வர்க்கம் சொல்லி போட்டாப்ப இல்ல, இதுக்கு தான் செங்குத்து தூரம் d வர்க்கம், இதுக்கு r இது r தானே. சோ r வர்க்கம் கேபிட்டல் R சொல்லி தரேன். சோ r வர்க்கம் இது இந்த டெல் எல் தூரத்தால இதுக்கு வந்தது. ஆனா உங்கள்கிட்ட கேட்ட மொத்த தலைன்னு சரி. சோ சிக்மா டெல் பி தான் அது வர மொத்தம். அதே சமன் mu naught I into சிக்மா டெல் எல் over 4 pi r வர்க்கம் தர எண். ஏண்டா இங்க எண்ணிக்கையான சுற்று இருக்கு, ஒரு சுற்றுல இப்படி வரப்போகுது. சோ எண்ணிக்கையான சுற்று இருக்கு. சோ என்ன போடுறோம். இப்ப இந்த சிக்மா டெல் எல் சொல்றது இந்த இதுல முழு நீளம் என்ன வரப்போதும் 2 pi into r. வட்டம் ஒன்ற முழு நீளம் 2 pi into r. அப்ப b எதுக்கு சமம் mu naught I இங்கில் 4 pi r வர்க்கம் 2 pi r into n. 2 pi 4 pi வெட்டப்பட்ட ரெண்டுமையும் r r போகுது. சோ b எது சமம்டா mu naught I n இங்கில் 2 pi r. mu naught pi வெட்டப்படும் 2r. இப்படித்தான் அந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துருப்பீங்க. mu naught I இங்கில் 2r னு சொல்லி அது n சமன் 1 ஒரு தடத்துக்கு வந்தது. சோ mu naught I இங்கில் 2r நீங்க பாடமாக்கி வச்சிருப்பீங்க. இந்த ஈக்குவேஷன் பாருங்க, ஆரம்பம் இப்படிதான் இருக்கு. இப்ப அடுத்ததுக்கு வாங்க. இத்தேதோ இப்ப கேள்வியை மாத்துவான். என்னன்னு சொன்னா இத்தேதோ இரு சுருட்கள், அதே மாதிரி எத்தனை சுருலாம், 2 சுருலாம். இத்தேதோ இரு சுருட்கள் ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ளவாறு வேறாக்கம் 6 உடைய ஓரச்சாக வைக்கப்பட்டுள்ளது. ஓட்டம் I இரு சுருள்களை ஒரே திசையில் கொண்டு செல்கின்றன. அச்சு சுருள்களின் ஒரு நிலை குத்து குறுக்கோட்டு பரப்பு 2b காட்டப்பட்டுள்ளது. இப்ப ஒரு 2b விடைத்தாள் பிரதி செய்து இரு சுருள்கள் காரணமாக உண்டாகும் காந்தப்புலத்தை எடுத்து காட்டுவதற்கான காந்தப்புல கோடுகளை வரைந்து காட்டுவோம். காந்தப்புலத்தை எடுத்து காட்டுறதுக்கான காந்தப்புல கோடுகளை வரையட்டுமா. இப்ப அந்த தந்த உருவ நீங்க பிரதி செய்யணும். சரி, அது கட்டாயம். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதால வார காந்தப்புலத்தை எடுத்து காட்டுங்க. அப்ப நீங்க படத்தை பிரதி செஞ்சிடணும். ஏன்னா செல்லுனா படத்தை பிரதி செய்துதான் செய்ய. அப்ப இங்க பாருங்க, இது உள்நோக்கியது, இது உள்நோக்கி, வெளிநோக்கி, இது உள்நோக்கி, இது உள்நோக்கி. இப்ப நான் எக்ஸாம்பிளா ஒன்றை மட்டும் பார்ப்பேன். இதை மட்டும் பார்த்து என்ன வரப்போகுது, இது சுத்தி வட்ட வடிவில் வரப்போகுது, இது சுத்தி வட்ட வடிவில் வரப்போகுது. இதை மட்டும் பார்த்தேன்னு சொன்னா இதை சுத்தி வட்ட வடிவில் வரப்போகுது. இதை மட்டும் பார்த்தேன்னு சொன்னா இதை சுத்தி வட்ட வடிவில் வரப்போகுது. இதை மட்டும் பார்த்தேன்னு சொன்னா இதை சுத்தி வட்ட வடிவில் வரப்போகுது. இப்ப
இது எல்லாத்துலயும் நீங்க பாருங்க, இங்கின வார நேரம் 2 திசை, இங்க வார 2 திசை. அப்ப இந்த இடத்துல சூனியமாக்கும் அப்படின்னு சொன்னா 0 ஆக்கும். ஆனா இங்க பாருங்க, இது 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 இதெல்லாம் ஒரு திசை. அப்ப இங்க என்ன கூட்டுப்பட்டு வரப்போகுது, இங்க என்ன செய்ய வரப்போகுது, கூட்டுப்பட்டு வரப்போகுது. அப்ப இதை நீங்க கிராஃப் பண்ணீங்கன்னு சொன்னா, இப்ப சாரி இதை நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு தடத்தை மட்டும் தான் வரைஞ்சு உங்களுக்கு காட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய வரப்போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல கேன்சல், மத்த இடங்கள்ல என்ன செய்ய போகுது, சூழ வரப்போகுது. அப்ப இந்த பகுதியை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு கோடு வரும், இங்க வட்ட மாதிரி வந்து இப்படி ஒரு கோடு வரப்போகுது. அங்கால சைட்ல இதுலயும் என்ன செய்யும், இப்படி எடுத்துட்டு போற மாதிரி வரும். நடுவுல கிடைக்கோடுனா வரும். ஏன்னா ஒவ்வொரு தடங்களை வரும், பரமன் சமம் தூர சமனா இருக்கா, கிடைக்கோடு வரும். இங்கேயும் இதே மாதிரி இதுலயும் என்ன செய்யணும், இப்படி இழுத்துட்டு போற கோடு வரும். இது எப்படி திருப்பி இதுங்கால வளைச்சு விடுவோமா, இங்கால 0 ஆகும். சரி, இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து வரைஞ்சிருந்தீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். பெருசா நோக்கம் இது பார்க்க இல்ல. இதை பேஸ் பண்ணி நீங்க வரைஞ்சிருந்தா ஓகே, இது சமாந்தரம் நடுவுல போடுறது இதா இருந்துச்சுன்னா சரி. சரியா, சமாந்தரம் வந்து ரெண்டு சமச்சீர் மாதிரி இருக்கும், நீங்க பார்க்கணும். அப்ப அதை பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்டிருந்தேன். சோ அதுவும் ஓகே. இப்ப ஏ பார்ட் முடிச்சு. இப்ப எல்லாரும் ஏ பார்ட்ல இந்த விஷயம் சிலவங்களுக்கு வந்து பிரச்சனை. ஆனா பி பார்ட்ல அந்த படத்தை பார்த்தோனையோ சரி, கேள்வி ஃபுல்லா டவுன் தான். படத்தை பார்த்தோன்னே பயம் வந்துடும், பெரிய இது ஒன்று போட்டிருக்கான், சோ இது ஒன்று கேட்க போறான்னு சொல்லி. அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியில என்ன என்ன முறையில மூவ் பண்ணான்னு சொல்லி விளங்கிக்கணும். அப்படியே கேள்வியை பாருங்க. ஒரு இலத்திரன் ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் ஈங்கில் எம்மியை துணிவதற்கு ஒரு 3 காட்டப்பட்டுள்ளவாறு கருவியை பயன்படுத்தலாம். வெற்றிட குழாயின் ஒரு இலை கதோட்டு சி, மின்வாய் A1 A2 நெய்யரி கோடுகள் உள்ள ஒரு நிலைக்குத்து புளோரோலிப்ளு திரை எஸ் ஆகியன உள்ளன. இதன் இலத்திரன் கற்றையின் பாதையை புளோரின் திரையின் மீது பார்க்கலாம். அப்ப இலத்திரன் கற்ற பாதையை அந்த திரையில பார்க்க இயலுமா? இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. இலத்திரன் கற்றின் செறிவை கட்டுப்படுவதற்கு A1 தொழிலாகும். மின்வாய் A2 தொழில் என்ன? இப்ப இங்க கேள்வியில எல்லாம் தேவையில்லை. இங்க A1 செல்ல ஒரு மின்வாய் இருக்கு. இதுக்குள்ள போனோடையும் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா A2 செல்ல ஒரு மின்வாய் இருக்கு. இங்க A2 மின்வாய் இருக்கு. இப்ப இதுல நீங்க பாருங்க, இது ரெண்டு இணைச்சி இது கொண்டு வந்து விட்டு இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு தடைக்குங்கால், இதுக்கு இங்கால வந்து புவி தொடர்பு செய்யப்படுது. சோ இதுல அழுத்த வகையில் இருக்க போது பூச்சி அழுத்தத்துல இருக்கு. ஏன்னா இங்க நீங்க படத்தை நல்லா பாருங்க, உங்களோட படத்துல அந்த ஏக்கு நேரே வந்து இங்க புவி தொடர்பு தான் இருக்கு, இங்க வந்து புவி தொடர்பு பண்ணிருக்கு. சோ அதே அழுத்தம் இங்கே இருக்க போது 0 அழுத்தம். நீங்க அதை A1 பாருங்க, அதை அப்படியே கொண்டு வந்து தடை ஒன்றுக்கு மேல வச்சு இங்கால -50 வோல்ட் உண்டு, 450 இங்க 500 தடை ஒன்று வச்சு. இப்ப இந்த A2 தொழில் என்ன, இங்க என்ன எய்ம் பண்ணு சொன்னா இங்கால வச்சிருக்க திரைக்கு அனுப்பும். அப்ப திரைக்கு அனுப்பும்னு சொன்னா இங்க கற்ற என்ன செய்யுதுன்னா A1 என்ன செய்யுதா, செறிவை கட்டுப்படுது. செறிவுன்னு சொன்னா நீங்க ரேடியேஷன் படிச்சா கிளியரா இருக்கும். அதுல பாரு இலத்திரண்டு எண்ணிக்கையை டிசைன் பண்ணு, எத்தனை எண்ணிக்கை இலத்திரம் சொல்லி இது டிசைன் பண்ணு. அப்ப இதை என்ன செய்யணும், இது 6 முடிக்கு இங்கால அனுப்பும். அனுப்பினா தான் போய் அதுல மோதும். சும்மா வந்துட்டு சொன்னா இங்க ஓய்வு அடைஞ்சு நின்றுமா இல்லையா? அப்ப அது அங்காலே போகணும் சொன்னா 6 முடுக்கணும். சோ அதுல தொழில் என்ன, 6 முடுகள் வழங்க, ஒரு உயர் கதியை வழங்கி அங்க அனுப்பும். இதை பேஸ் பண்ண மாதிரி இருந்தா சரி. அடுத்தது மின்வாய் A1க்கும் ஒரு மறை வோல்டேஜ் -3 பிரயோகிக்கும் போது மின்வாய் A2 செல்லும் ஒரு இலத்திரன் கதிக்குரிய ஒரு கோவையை பெறும். இலத்திரன் ஏற்றம் -E, இலத்திரன் திணிவு ME. சரி, இதுக்கு ஒரு மைனஸ் வோல்டேஜ் பிரயோகிச்சா, இங்கே இருந்து ஒரு இலத்திரன் ஸ்மால் வீக் கதியோட போகணும்னு சொன்னா சரியா, இந்த வீக் கதி என்னன்னு சொல்லி தான் கேள்வி. சரி, அப்ப நான் என்ன செய்யணும், V8 தந்திருக்கிறதால கன்ஃபியூஸ் வராம இருக்குது, யூவை யூஸ் பண்ணி யூ கதியோட இது போகண்டா, யூட கதி என்ன? அப்ப உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பு புலத்துல ஒரு வேலை, சாரி மின்புலத்துக்கு எதிராக ஒரு வேலை செஞ்சுன்னு சொன்னா அது என்ன செய்யும், இயக்கப்பாடு சக்தியா செஞ்சப்படும். சோ இலத்திரன் இன்னைக்கு வந்துட்டா அழுத்தத்துக்கு எதிராக அழுத்தத்தால் அந்த செய்யப்பட்ட வேலை, மின்புலத்துல அந்த செய்யப்பட்ட வேலை வந்து அது இயக்கப்பாடு சக்திக்கு சமனா இருக்க போகுது. சோ சக்தி காப்பு விதிப்படி நான் போட்டேன்னா ½ mv² எதுக்கு சமம்னா VQ க்கு சமம். இதுல ½ me செல்கிறான், me² sorry me into u², u தான் காணணும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில அழுத்தம், இது பூச்சி அழுத்தத்துல இருக்குன்னா இது என்ன அழுத்தத்துல இருக்க போகுது, பூச்சி அழுத்தத்துல இருக்க போகுது. இது V அழுத்தத்துல இருக்க போகுது. அப்ப இறுதியா இங்கே போகணும் சொன்னா இப்ப என்ன செய்யணும், நான் -V ரெண்டு அழுத்த வேறுபாடு நான் பார்க்கேன், இங்கே தங்கிய போதும் -V -0. சோ -V into -E, இலத்திரன் ஏற்றம் என்ன, -E. அப்ப நீங்க பாருங்க
half me into u squared சமன் ve. கேட்ட u squared u என்ன வர போதும் வர்க்கமூலம் 2 ve இன்டு me. சரியா? நார்மலா சக்தி காப்பகத்தை வச்சு வேகத்தை காட்டு. இப்ப அடுத்ததை பாருங்க. குழாயின் கோளப்பகுதி உரு 4 காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு வட்டத்தட்டின் சுருள்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒரு சீரான காந்தப்புலம் B ஆன திரை S-க்கு செங்குத்தாக பிரயோகிக்கப்படுகிறது. இதன் மூலம் இலத்திரன் வட்டப்பாதையில் நகர்மாறு செய்யப்படுகின்றது. இலத்திரன் கற்றையின் பாதையின் ஆரை ஆர் இலத்திரன் கட்டி ஈங்கில் ME விகிதத்துக்கான ஒரு கோவையை பெறுக. ஆறா கடந்தா ஈங்கில் ME ஒரு கோவைக்கான விகிதத்தை பெறணும். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா வார இந்த இலத்திரன் கட்டு இந்த போகும். அதுல உள்ள செட்டப் அவன் செல்லான் எப்படின்னு சொன்னா ஒரு 4 காட்டின மாதிரி ஒரு வட்ட செட்டப்ல இருந்து இப்படி இருக்கான். வட்ட செட்டப்ல இருந்து இப்படி இருக்கான். இது தூரத்துல வச்சிருக்கான். இங்கால பீன்னு சொல்லி காலம் போட்டு இப்ப அவன் செல்லுவான் இந்த வாரது ஒரு வட்டப்பாதையில போகும். வார வட்டப்பாதையில போகும். சோ இதுல இருந்து நீ என்ன செய் ஈங்கில் எம்மிக்கான விகிதத்தை பெரு. ஈங்கில் எம்மிக்கான விகிதத்தை பெரு. இப்ப நீங்க செல்லுங்க இது இப்ப வட்டப்பாதையில 6 வட்டப்பாதைக்கு திரும்பிச்சுன்னு சொன்னா காந்தப்புலத்தால் வார விசை எப்படி இருக்க போகுது மைய நாட்டு விசையா இருக்கு. மைய நாட்டு விசையா இருக்க போகுது. அப்ப மைய நாட்டு விசை F எந்த சமன் சொன்னா mu ஸ்கொயர் இங்க R க்கு சமம். ஏன்னா இங்க mu ஸ்கொயர் R சொல்லி போட்டு mr ஒமேகா ஸ்கொயர் இங்க எடுத்துக்கல. ஏன்னா ஒமேகா நம்ம காண முடியாது. சோ நான் வேகம் தெரிஞ்சுதால mu ஸ்கொயர் R போடுறேன். சோ இந்த மைய நாட்டு விசை காந்த விசை சோ ஒரு ஏற்றத்தர தாக்க மைய நாட்டு விசை BDQ இங்க நான் வேகத்தை யூனிட் யூஸ் பண்ணதால BUE அது தாக்க விசை என்ன BUE இது எதுக்கு சமன் சொன்னா ME R into U square. இப்ப என்ன செய்யும் இந்த U மட்டுப்படும். ஒரு U மட்டுப்படும். சோ BEE எனக்கு எதுக்கு சமன் என்றா MEU இங்கில் R க்கு சமம். MEU இங்கில் R க்கு சமம் இருக்க போகுது. இப்ப நான் BE போடுறேன் ME இதுல R U க்கு பதிலா நான் அப்ளை பண்ணணும் இது. ஏன்னா எனக்கு யூனிட் செல்ல நான் போட்ட கணியம் அவன் தந்தது வேற 2 BE இங்கில் ME அவன் தந்த சாரவத்தை நான் போடணும். சோ அந்த தந்தத்தை அப்ளை பண்ணி அவன் கேட்டு ME இங்கில் இந்த விகிதம். ME இங்கில் இந்த விகிதம் வேணும்னு சொன்னா இதுல என்ன செய்யணும் எல்லாத்தையும் ஒரு சைடுக்காக ME இங்கிலேயே கொண்டு வரணும். சோ நான் இப்ப என்ன செய்யணும் வர்க்கமூலத்தில் வர்க்கிச்சு. அப்ப நீங்க பாருங்க B வர்க்கம் E வர்க்கம் சமன் ME வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம் இங்கால 2 VE கீழே ME. இப்ப இங்க ஒரு ஈயும் விட்டுப்படும். இங்க ஒரு எம்இயும் இங்க ஒரு எம்இயும் விட்டுப்படும். சோ பி வர்க்கம் இ சமனா இருக்க போதும் 2 MEV இங்கில் ஆர் வர்க்கம். எனக்கு தேவை இங்கில் எம்இ விகிதம். அப்ப நான் எம்இ எங்கால கொண்டு வந்து பி வர்க்கத்தை அங்கால கொண்டு போனா இங்கில் எம்இ விகிதம் எது சமன்டா 2B கேபிட்டல் V இங்கில் ஆர் வர்க்கம் சமனா இருக்க போகுது. அப்ப கேட்ட கோவை நான் என்ன செஞ்சுட்டேன் நார்மல் ஆல்வே தியரி டைரக்ட் தியரி மைனாட்ட விசை காந்த விசைக்கு சமன். சோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி டைரக்டான ஒரு தியரி வச்சு கேள்வி காட்டியிருக்கான். அந்த கோவையை பெற்று இப்ப அங்கால சைடுக்கு வாங்க. இப்ப சொல்லுவான் ஒரு மூணில் காட்டப்பட்டுள்ளவாறு பீகமக்கிவானியர் சமாந்திர உலோக தட்டுக்களுக்கு இடையில ஒரு நேரேற்ற ஓட்டலை பிரயோகிக்கலாம். பீகமக்கிவானிய தட்டுக்கள் ஒரு 4 காட்டப்பட்டுள்ளவாறு தூரம் D-னால் வேறுபடுத்தப்பட்டுள்ளன. அப்ப இந்த பீகமக்கிக்கு ஒரு நேர் வோல்டேஜ் பிரயோகிக்கணுமா இது தூரம் D-ல என்ன செஞ்சிருக்கான் வேறாகப்பட்டிருக்கான். காந்தப்புலம் B பிரயோகிக்கப்பட்டுள்ள அதே வேளையில் இலத்திரன் கட்டையின் திரும்பல் ஏற்படாத வரைக்கும் தாடுகளுக்கு இடையில் அழுத்த வித்தியாசம் VPQ செப்பன் செய்யப்படலாம். அப்ப காந்தப்புலம் பிரயோகிச்சாலும் இதுக்குள்ள ஒரு இலத்திரம் போற நேரம் திரும்பல் ஏற்படாம இருக்க மாதிரி நமக்கு என்ன செய்யணுமா அழுத்தம் VPQ-வை செப்பன் செய்யலுமா. இச்செயல்முறை இலத்திரன் கதியை துணிவதற்கு ஒரு மாற்று முறையா பயன்படுத்தலாம். இது என்ன செய்யலுமா கதிய துணியத்துக்கு ஒரு மாற்று முறையா பயன்படுத்த இயலுமா. மேற்கூறுதல் செப்பஞ்சை செய்த பின்னர் பீகமக்கியூ ஆகிய தட்டுகளில் உள்ள ஒரு இலத்திரன் மீது தாக்கும் மின் விசையும் காந்த விசையும் வரைந்து காட்டுக. அப்ப அன்லைன் பண்ணுங்க அங்க என்ன கேட்கானவன் மின் விசையையும் காந்த விசையையும் நீங்க வரைஞ்சு காட்டணும். சரியா? இப்ப இதை தாக்க மின் விசை எங்க தாக்கும் காந்த விசை எங்க தாக்கும் சொல்லி பாக்குறேன். இப்போ ஒரு இலத்திரன் இதுக்குள்ள பிரயோகிச்சியா சோ ஒரு இலத்திரன் இதுக்குள்ள போற நேரம் இப்ப கேள்வியாவன் அங்கால இருந்து இங்கே கொண்டு வந்துட்டான். தட்டு PQ இங்கே இருக்கு. இங்கே S இந்த புளோரிட தீர
இதுக்கு செங்குத்தா பீன்னு திசையில ஒரு ஈவெண்ட் போகுது. திரையை அடிச்சது இலத்திரன் திசையில வருது. இப்ப இதுல தாக்கு ஃபர்ஸ்ட் நான் காந்த விசையை பார்க்கணும். காந்த விசை நீங்க பாருங்க. எடுத்துக்க என்ன அடுத்த என்னன்னா காந்தப்புலம் இங்கால, காந்தப்புலம் இதுக்கு செங்குத்தா இங்கால, இயக்கம் வந்து இதுல எங்க இருக்கு? காந்தப்புலத்துக்கு சமாந்தரமா இருக்கா இல்ல வெளியால இருக்கா? அதை பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்டுக்கு இந்த கேள்வியில ஆரம்பத்துல நீங்க பாருங்க, PQ செப்பம் செய்யப்படலாம். P, Q சமாந்தரத்தில் ஒரு நேரட்ட ஓட்டலை PQ பிரயோகிக்கலாம். D துவர்த்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ள காந்தப்புலம் B பிரயோகிக்கப்படுது. இங்கால நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து காந்தப்புலம் வந்து இதுக்கு உள்ள நோக்கி, இதுதான் திரண்டு செல்ல இது உள்ள நோக்கி இருக்கு. இதுல இயக்கம் வந்து திரைக்கு சமாந்தரமா இருக்கு. நீங்க அந்த புளோரிட திரையை போய் பாருங்க. இப்படி இந்த பாக்ஸ் போட திரையில காந்தப்புலம் உள்ள இருக்கு, இதுக்கு சமாந்தரமா இந்த திசையில இருக்கு. சோ அதுக்கு சமாந்தரமான திசையில வட்டப்பாதை காட்டியிருக்கான். அப்ப இது என்ன செய்யும் சொன்னா இங்கால திசையில இப்படி வட்டப்பாதையில வரப்போகுது. அப்படின்னா இது இயக்கம் வந்து உங்களுக்கு வெளிநோக்கிய திசையில இருக்கு. இந்த இயக்கம் எங்க இருக்க போதோ வெளிநோக்கிய திசையில இருக்க போகுது. ஏன் சரி இதை உங்களுக்கு குறுக்குவட்டா திருப்பி தந்திருக்கான். சோ லாஸ்ட் ஈக்குவேஷன் ஆன்சர் கரெக்டா? தேர்ட் ஒன் ஈங்கிலமே காட்டியிருக்கான். சோ நான் செஞ்சு சரிதானே? சாரியா, இது கீழுக்கு வருமே. நான் இங்க எம்இயை கொண்டு வந்து சொன்னா இங்க மேல 2 பிமியும் இங்க பி வர்க்கம் ஆர் வர்க்கம் வரும். சரியா? சரி, பி வர்க்கம் ஆர் வர்க்கம் சொல்லி வரும். இதுல பி வர்க்கம் ஆர் வர்க்கம் சொல்லி வரும். அதுதான் நான் உள்ள மிஸ்டேக், சுருக்கல் இல்ல இந்த இங்கால கொண்டு வர பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இதுல என்னண்டா இந்த புளோரை திரைக்கு சமாந்தரமாகி போகுது. சோ இது வந்து என்ன செய்ய போகுது? இந்த திசையில எங்க போகுது? இப்ப நீங்க பாருங்க, இது தாக்க விசையா எடுத்துன்னு காந்தப்புலம் இங்கால, காந்தப்புலம் இங்கால, இயக்க திசை இங்கால. இயக்க திசை எப்படி இருக்கு? வெளிநோக்கி இருக்கு. சி பார்ட் எகைன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சி பார்ட்ல என்ன சொல்லுங்கன்னு சொன்னா கேள்வியில இத இந்த PQ செய்யணுமா வேண்டிய மாதிரி மாத்திடுமா, மாத்தி இப்ப என்ன செய்ய நேர்கோட்டு பாதையில இது இயங்க மாதிரி இலத்திரன் நேர்கோட்டு பாதையில இயங்க மாதிரி ஒரு மின் விசையும் காந்த விசையும் கொடுத்து சமநிலை பேணி கொண்டு போறாங்க. இப்ப இதுல கேள்வி என்ன சொன்னா காந்த விசை மின் விசையும் குறிச்சு காட்டுகன்னு சொல்லி, சரியா? இலத்திரம் கட்ட இத பாதையை திரும்பல் வராத மாதிரி. இப்ப நீங்க வந்து ஒரு 3ஐயும் 4ஐயும் கொஞ்சம் பாருங்க. ஒரு 3 பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குன்னு சொன்னா இது என்ன செய்யுது? காந்தப்புலம் சமாந்தரமா இங்கால திசையில போகுது. அப்ப காந்தப்புலம் உள்நோக்கி அதான் பாத்துக்கோங்க. இதுல காந்தப்புலம் இயக்கம் வந்து இங்கால இருக்கு, காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கு. இப்ப நான் இது அப்படியோ திருப்பி பாருங்க. இந்த இதுல இலத்திரன் இயக்கம் இங்கால காட்டியிருக்கான், காந்தப்புலத்தை உள்நோக்கி காட்டியிருக்கான், இப்படி காட்டியிருக்கான். சரியா? இது உள்நோக்கி இருக்கு, இந்த இலத்திரன் இயக்கம் எப்படி இருக்கு? இப்படி திசையில இருக்கு. சரியா? இந்த மூடி 2 நாள் இது அம்புக்குறி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்காலங்காலையும் இருக்கு. இப்பவே என்ன செஞ்சான்டா இந்த படத்துல குறுக்குவட்டை காட்டணும். குறுக்குவட்டு வார நேரம் பாருங்க, காந்தப்புலத்துக்கான அம்புக்குறி இங்காலை காட்டணும். சோ இந்த இலத்திரன் எங்கால இயங்கும் சரி நான் பார்க்கணும். அப்ப நான் இப்படியே திருப்பின்னு சொன்னா காந்தப்புலம் இப்ப இங்கால போனா இலத்திரன் இயக்கம் எப்படி இருக்கு? வெளிநோக்கிய திசையில இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இலத்திரன் இயக்க திசையை பார்க்கணும், வெளிநோக்கி இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இதை தாக்கு காந்த விசையை பார்க்க போறேன். காந்த விசையை பாருங்க, காந்தப்புலம் இங்கால, சரியா? இயக்கம் இங்கால. சோ மேல தாக்கும். இது எதுக்கு? நேரேற்றத்துக்கு. இது இலத்திரன் மறையேற்றம். நீங்க என்ன செய்யணும்? புறத்தை மாத்தி கொடுக்கணும். அப்ப மறையேற்றத்துக்கு வர காந்த விசை FM கீழ் நோக்கி இருக்கு. இத சமநிலை பேணணும் சொன்னா வார மின் விசை எங்க வரணும்? மேல் நோக்கி வரணும். அப்ப FP சில மின் விசை எங்க இருக்கணும்? மேல் நோக்கி இருக்கணும். இதைத்தான் குறிச்சு காட்டணும். சரி சொல்லியா? கிளியரா? இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. இலத்திரன் கதிக்கான ஒரு கோவையை D, B, VPQ ஆகிய சார்பில் பெருக்க. இப்ப இதுல கதிக்கான ஒரு கோவை, இலத்திரன் ஒரு கதை ஒன்று இருக்குதானே, இதுக்கான கோவைய இது சார்புல பெறட்டுமா? இப்ப பாருங்க, இந்த தட்டு குறுக்குள்ள அழுத்தம் என்ன? VPQ. இப்ப இலத்திரன் இப்படி வந்துட்டுன்னு சொன்னா மேல் நோக்கி FE வரப்போகுது, கீழ் நோக்கி FM வரப்போகுது. இப்ப இதுல மின்புலம் ஒன்று உருவாகும். அப்ப இலத்திரன் சிறிதான மறையேற்றம் மேல் நோக்கி காரணம் சொன்னா மேல என்ன வந்து இருக்கணும்? பிளஸ் வந்து இருக்கணும், கீழ் ஒரு மைனஸ் வந்து இருக்கணும். சோ மேலே இருந்து கீழ் நோக்கி ஒரு மின்புலம் ஒன்று உருவாகும். மேலே கீழ் நோக்கி ஒரு மின்புலம் ஒன்று உருவாகும். இப்போ உங்களுக்கு FE சமன் என்ன? FM. FE என்று சமன் EE க்கு சமன். இலத்திரன் ஏற்றத்தை நான் பெருக்கேன், மின்புலச்செறிவு E எடுக்கேன், EE க்கு சமன். FM என்று சமன் BUE க்கு சமன். நான் வேகத்தை யூன் எடுத்ததால
யூண்டு போடுங்க. இந்த வேகம் வந்து யூண்டு இருக்க போகுது. ஸோ யூண்டு போடுங்க. இப்ப நீங்க பாருங்க ஈவி வெட்டுப்பட்டா இஎன்டு சமன் பியூக்கு சமன். இந்த ஈக்கு பதில் எனக்கு என்ன போடலாம்? விபி கியூங்க டின்னு போடலாம். ஏண்டா இ சமன் டிவி பை டிஎக்ஸ். மின்புலத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க இ சமன் டிவி பை டிஎக்ஸ். ஸோ விபி கியூங்க டி என்று சமன் தான் பி இன்டு யூக்கு சமன். ஸோ யூ என்று சமன் விபி கியூங்க பிடிக்கு சமன். நேத்து அந்த 17 பார்த்தோம். 17ல வந்த அதே பேஸ்மெண்ட் தான் இங்க வந்து இருக்கு. யூஎன் சமன் விபி கியூங்க பிடிக்கு சமன். அப்ப நீங்க அதை செஞ்சுட்டீங்க, அந்த கணியங்கள் சார்பா எடுத்து கொடுத்துட்டீங்க. இப்ப சொல்லுவான் பி வந்து 1 மில்லி டெஸ்லா, பிபிக்கு 0 இருக்கும் போது இலத்திரன் பாதி 6 சென்டிமீட்டர் ஆகும். பிபிக்கு 850 வோல்ட் ஆக இருக்கும் போது இலத்திரன் காட்டின் திரும்பல் இல்லை. பிகமா கியூ ஆகிய தாடுக்கான வேறாக்கம் 8 சென்டிமீட்டர் ஆகும். ஒன்னாவது இலத்திரண்ட கதி. இலத்திரண்ட கதி. இப்ப நீங்க பாருங்க, இலத்திரன் இதுக்கு குறுக்க அழுத்தம் இல்லைன்னு சொன்னா, இது குறுக்க அழுத்தம் ஒன்று இல்லைன்னு சொன்னா மின்சத்தாக்காது. மின்சத்தாக்காட்டி காந்த விசை மட்டும்தாக போதும். ஸோ ஒரு வட்டை கதி நிகழ்ச்சி. இதே குறுக்க 80 வோல்ட் பிரயோஜனம் சொன்னா என்ன செய்யும்? 840 வோல்ட் பிரயோஜனம் சொன்னா மின் விசை இருந்தாகும், காந்த விசை இருந்தாகும். ஸோ நேர்கோட்டுல போகும். சரியா? இது நேர்கோட்டுல போகும். அடுத்தது இப்ப இலத்திரன் எடுத்துன்னு சொன்னா அழுத்தம் இருந்தா நேர்கோட்டுல போகும், இல்லாட்டி வட்டப்பாதையில் திரும்பும். இப்போ ஒன்னாவது கேள்வி, இலத்திரண்ட கதி என்ன? அப்ப அதுக்கான தரவன் தாரான் பிபிக்யூ 840 பிபிக்யூ 840 பி வந்து ஒரு டெஸ்லா, அப்படின்னா 1 × 10⁻³ ஆகவும் டெஸ்லாவாகவும் 1 மில்லி டெஸ்லா ஆகவும் இருந்தா, சரியா? இருந்தா எனக்கு இப்படிதான் இருக்குதான். இப்படி இருந்துன்னு சொன்னா திரும்பல் இல்லை. அப்ப இந்த நிலைமையில எது சமன்டா? இஎம்மும் இஎஃப்பும் சமனா இருக்கு. அதே மாதிரி பிபிக்கு 0 ஆயிருக்குன்னு சொன்னா இஎம் என்ன செஞ்சிடும்? 0 ஆயிரும். சோ சாரி, எஃப்இ என்ன செஞ்சிடும்? 0 ஆயிரும். மின்புலத்தால் வர விசை 0 ஆயிரும். காந்தப்புலத்தால் மட்டும்தான் விசை வர போகுது. இப்ப நீங்க பாருங்க, காந்தப்புலத்தால் மட்டும் இதுல விசை தாக்கின்னு சொன்னா இதுல கதிக்கான கோவை நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சுட்டீங்க. யூ சமன் வர்க்கமூலம் 2. சரி, உங்களுக்கு 6 வந்து இருக்கானே. அப்ப 6 வந்து சொன்னா நாம என்ன செய்வோம் சொன்னா அந்த ஈக்குவேஷன் படி மூவ் ஆகும். அப்ப உங்களுக்கு தெரியும் அது கதிகாட்டான்னு சொன்னா இப்ப பிபிக்யூ 0 ஆகும். 0 ஆனா எஃப்இ மின்புலத்தால் வார விசை வந்து 0. மின்புலத்தால் விசை 0 வந்து இது வட்டை எங்க போகுது. அது நேரம் 6 சென்டிமீட்டர். இப்ப நீங்க பாருங்க மையநாட்டு விசை எந்த சமன் பி யூ மையநாட்டு விசை மத இல்ல போறேன் எம்இ மையநாட்டு விசை வந்து இப்ப சமனா இருக்க போகுது. எனக்கு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எம்இ யூஸ்காலிங்க 6க்கு சமனா இருக்க போகுது. இப்ப இந்த ஈக்குவேஷன் நான் போறேன்னு சொன்னா எனக்கு எம்இ தெரியும். இவன் எம்இயும் தெரியல, இஎம் தெரியல. ஆனா எனக்கு இந்த தரவுல தந்த விஷயங்களை பார்க்கல நேரம். பிபிக்கு தந்திருக்கான், பிபிக்கு 0 தந்திருக்கான், 6 சென்டிமீட்டர் தந்திருக்கான், இது 1 சொல்லி தந்திருக்கான். சோ இலத்திரனோட கதிய துணியை சொல்லுங்க. நான் ஆரம்பத்துல கதைக்கு ஒரு கோவம் எடுத்தேன். அது வந்து என்ன வந்துச்சுன்னு சொன்னா 2v இங்கில் எம்இ சரி. அப்ப நான் இந்த ஈக்குவேஷனுக்கு நான் போப்போன்னு சொன்னாலும் எனக்கு இங்கில் என்ற வீதம் தேவை. இப்போ ஒரு கதைக்கு நான் ஒரு கோவம் எடுக்கேன். பிபிக்யூ கியூ இங்கில் பி. நான் இதுல போப்போன்னு சொன்னாலும் எனக்கு என்ன செய்வேன்? சரி, பிபி கியூ இங்கில் பி. அப்ப இதுல போப்போன்னு சொன்னா எனக்கு அழுத்தம் தெரியும், பியும் தெரியும், டியும் தெரியும். சோ அப்ப இந்த 2 ஈக்குவேஷன் நான் இது பொறுத்தாண்டு பார்ப்பேன். இது பொறுத்தும் ஏன்னா கோவையில் எடுத்து வச்சுட்டேன். யூ சமன் பிபிக்யூ இங்கில் பி. அப்ப பிபிக்யூ இந்த ஈக்குவேஷன் செல்லுபடி ஆகும்னு சொன்னா இந்த நிலைமையா இருக்கணும். இது குறுக்க அழுத்தம் இருக்கணும். இருந்தா தான் இந்த ஈக்குவேஷன் செல்லுபடி ஆகும். அழுத்தம் இல்லைன்னு சொன்னா நேரோட்டு பாதையில போகாது, வட்டப்பாதைக்கு மாறிடும். அப்ப நான் இதை கொண்டு போய் பிரதிக்கன்னு சொன்னா 840 1 × 10⁻³ வேறாக்கம் 8. ஸோ 8 × 10⁻². ஸோ நான் இதை சுருக்கி சொன்னா எனக்கு வேகம் வரப்போகுது. வேகத்துல பெருமானம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 1.015 தர 10⁻7 ms-1. யூ என்ன 1.05 தர 10⁻7. இது நீங்க சுருக்கீங்கன்னா 1.15 தர 10⁻7. அப்ப 10⁻7 ms-1 இது போகுது, மாறாக்காதியோட இது போகுது. அப்ப நான் அதை கண்டுட்டேன். இப்ப அடுத்ததான் எனக்கு ஈங்கில் எம்இயையும் காணுங்க. ஈங்கில் எம்இயை காணட்டுமா? அப்ப எனக்கு யூ தெரியும். அப்ப இதுல 2 வீடு சொல்லி தெரியும். ஆனா ஈங்கில் எம்இக்கு நான் இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சுட்டேன். என்ன 2 வீங்கில் பிஆர்
அது இருக்கும். அப்ப நான் இதெல்லாம் வச்சு பார்க்க நேரம் எனக்கு இப்ப யூ தெரியும், ஆனா அந்த பீண்டு செல்லவே தெரியா. சோ அந்த வீண இல்லமாக்கு முறையில ஒரு ஈக்குவேஷன் நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப இப்ப நான் என்ன செய்யணும்டா, இதுக்கு போறேன். இப்ப நான் என்ன செய்யேன், இந்த தரவுக்கு போறேன். எதுக்கு? மையநாட்ட விசை வந்து காந்த விசைக்கு சமண்டத்துக்கு போனா இதுல நீங்க பாருங்க பியூ இன்சிட்டு வரப்போகுது. இப்ப யூவும் மட்டுப்பட்டா பிஇ எதுக்கு சமன் எம்இஓவா இருக்கு. கேட்டது உங்களுக்கு ஈங்கிலம் விகிதம். சோ ஈங்கிலம் எம்இ எதுக்கு சமனா இருக்க போகுது, யூ இங்கில் பிஆர் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் வேகத்தை கண்டுட்டேங்க. 1 பார்த்தீங்கன்னா காந்தப்புலம் 1 பார்த்தீங்க 3 ஆரை வந்து ஆர் பார்த்தீங்க 2. சோ நான் இதுல அப்ளிகேஷன்ல போட்டேன்டா எனக்கு ஈங்கிலம் மீட வீதம் வரப்போகுது. சோ ஈங்கிலம் மீட வீதம் உங்களுக்கு வரும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1.75 தர 10 போகணும் கூலோம் ஜூல் மைனஸ் கிலோகிராம் மைனஸ் 1.75 தர 10 போகணும் கூலோம் கிலோகிராம் மைனஸ் 10 கூலோம் கிலோகிராம் மைனஸ். அப்ப இந்த நிலைமை செல்லுபடி ஆகிற நேரம் என்ன அழுத்தம் இல்லாம போயிட்டு. அப்ப இது வட்டை இருக்குது எங்குது. அப்ப இதெல்லாம் இதை இது பண்ணிட்டீங்கன்னா சரி, இவ்வளவுதான் 2019 வந்த எஸ்ஏ.